மன்னிப்பு. மன்னிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தாத உறவுகளே நம்மிடையே இருக்க முடியாது. மன்னிப்பு கேட்பதற்கு வெட்கப்படாது. அது உன்னுடைய தவறு என்று தெளிவாக புரிந்தாள். மன்னிக்க தயங்காதே. அவர்கள் யாராக இருந்தாலும் தன் தவறை முழுமையாக உணர்ந்தவர்களாக இருந்தால். கதை நூல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் லக்ஷ்மி. லக்ஷ்மி அம்மாவின் கங்கையும் வந்தாள் குடும்ப நாவல் பகுதி 5 மற்றும் இறுதி பகுதி. குழப்பத்திலேயே இருந்த கங்காவுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைச்ச பிறகு தான் தூக்கம் வந்தது. மறுநாள் காலையில் அவள் குழந்தைய எடுத்துகிட்டு போய் கணவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு திரும்பிடணுன்றது தான் அவளோட முடிவு. காலையில் எழுந்த உடனே அவள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடித்தான். குழந்தைய குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு தூங்க வச்சுட்டு காஃபி டிஃபன் சாப்பிட்டுட்டு சமையல் ரூமில் நீலாம்பலுக்கு செய்ய வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தன்னோட ரூமுக்கு வந்தாள். ஹனிமூன் அப்போ நரேந்திரன் வாங்கி தந்த பெரிய பெட்டியை அதுக்குள்ளே பொருளெல்லாம் அவள் பிறந்த வீட்டுக்கு வந்த பின்னாடி தொடவே இல்லை. கல்யாணத்தப்போ அவள் கனவு போட்ட நகைகளை உடனடியாக திருப்பி தர நேரம் இல்லாதனால அதை பேங்க் லாக்கரில் தன்னோட பொருளோடு சேர்த்து வச்சுருந்தா. திருப்பி தர வேண்டிய பொருளுக்காக அவள் திருப்பி நரேந்திரங்கிட்ட போய் அவமானப்பட விரும்பலை. ஆனால் இப்போது நிலமை மாறி இருந்தது. குழந்தையோடு அவள் அந்த பொருளையும் நகையும் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துடணும்னு அவளுக்குள்ள ஒரு ஆவேச உணர்வு. சிவகாமி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பெட்டியை திறந்து அதில் இருக்க புடவையெல்லாம் எடுத்து மூட்டையை கட்டி இரும்பு பீரோவில் அடியில் போட்டிருந்தா. அந்த மூட்டையை பிரித்து அவள் அதை அடுக்கி வைக்கணும்னு நினச்சா. அதில் இருந்த பச்சை கலர் பட்டு சேலையை பார்த்தப்போ, இதை கட்டிக்கிட்டால் நீ எப்படி இருப்ப தெரியுமா, பச்சை கொடி போல் என் தோள் மேலே படர்ந்துக்கிட்டு அப்படின்னு அவன் காதல் மொழியை பேசின நினைவு அவளுக்கு வந்தது. அவ்வளவும் வேஷம். அவளை வேணுமிட்டு திட்டம் போட்டு அவன் நடத்தின நாடகம். கண்ணில் வந்த கண்ணீரை முந்தானையில் தொடச்சிக்கிட்டு பெட்டிக்குள்ளே அடுக்கி வச்சான். இப்போவும் நரேந்திரன் நாடகம் போடுறாரோ, குழந்தையும் அவளையும் ஏற்றுக்க விரும்புகிறதா பாசாங்கோ. அவளுக்கு அவரோட ஆதரவு தேவையில்லை. ஆனந்தனை ஏற்றுக்கிறதா நடிச்சிட்டு பின்னாடி குழந்தைய அனாதையாக்கிட்டார்னா சந்தேகம் அவளை ஆட்டி படைச்சது. ஆனாலும் முன் வச்ச காலை பின் வைக்கிறது தப்பு. குழந்தைய சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறது தான் பெத்த தாயான அவளோட தலையாய கடமை. தூரம் இருந்து அதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு நினச்சவா பரபரன்னு எல்லாத்தையும் எடுத்து பெட்டிக்குள்ளே அடுக்குனான். ஆனந்தனோட ட்ரெஸ்ஸு அவனோட பொம்மைங்க எல்லாத்தையும் அதே பெட்டியில் மீதி இருந்த இடத்துல அடுக்கி வச்சான். அதை கட்டிலுக்கடியில் தள்ளி விட்டு எழுந்தா. இரும்பு பீரோவை பூட்டுறதுக்கு முன்னாடி அவளுக்கு அந்த யோசனை வந்தது. அப்பா இறந்ததுக்கப்புறம் சிவகாமி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த இரும்பு பீரோட லாக்கரை அவள் இது வரைக்கும் திறக்கவே இல்லை. அப்பா கடை சம்மந்தப்பட்ட சில பேப்பரும் டைரி இதுதான் அதில் இருந்ததா அவளுக்கு ஞாபகம். அப்பா அவரோட சொத்தெல்லாம் விற்றுட்டாரு, செத்தும் போயிட்டாரு. இன்னும் அந்த காகிதெல்லாம் எதுக்கு குப்பையாக சேர்த்துக்கிட்டு, அதையெல்லாம் எடுத்து தேவையில்லாதெல்லாம் கிழிச்சு போட்டுடணும்னு நினச்சவா லாக்கரை திறக்க இடுப்புலேருந்து சாவி எடுத்தா. என்ன செஞ்சிட்ருக்க, சாப்பிட நேரமாச்சே. அம்மாவுக்கு முதல்ல சாப்பாடு பரிமாறிட்டு நீ அப்புறம் சாப்பிட உக்காரு. நேற்று நைட்டு கூட நீ நல்லாவே சாப்பிட்ல. ஆமாம், ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்குன்னு கவலையோடு விசாரித்தா நீலாம்பா. ஒன்றுமில்ல, கண்ணில் தூசி விழுந்துடுச்சு அப்படின்னா. உன் உடம்ப நீ தான் பார்த்துக்கணும். நல்லா சாப்பிட்ணும், தூங்கணும். உன் மகனுக்காவது நீ தெம்பாக இருக்க வேணாமா? இனி தேவையில்லை அப்படின்னு சொல்ல துடிச்சுது அவளோட நாக்கு. இதோ ஒரு நொடியில் வந்துடுறேன் அப்படின்னு மெதுவாக சொன்னான். சிவகாமி அம்மாவுக்கு எல்லாத்தையும் எடுத்து தட்டில் போட்டு தயாராக வச்சிட்றேன். நீ கொண்டு போய் டேபிள் மேலே வச்சா போதும். உள்ளேயும் வெளியே நீ ஓயாமல் நடக்க வேணாம். உன்னை உட்கார வச்சு 4 பேர் உபசரிக்க வேண்டியது உன் நேரம் இங்கே வந்து அப்படின்னு அனுதாபத்தோடு சொல்லிக்கிட்டே நகர்ந்தா நீலாம்பா. நாளை இந்நேரம்லாம் அவன் பங்களாவில் தூங்கிட்டு இருப்பான். அவளை போல் அன்போடு அவனை யார் பார்த்துப்பாங்க? தாயம்மா உண்மையான உணர்வோடு தான் குழந்தைய பார்த்துப்பா. அது போதுமா? சமையல் அறைக்கும் ரூமுக்கும் அவன் ஓடிக்கிட்டு இருக்க முடியுமா? கால் மலைச்சிட்ட தான் மகனை பார்த்துக்க நரேந்திரன் ஒரு தாதியை கூட ஏற்பாடு பண்ணலாம். அவருக்கு அது கட்டுப்படி ஆகும். ஆனால் அன்போடு வளர்க்க தாதி தாயாயிட முடியுமா? அவனை அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு அவள் இனி எப்படி வாழப்போறா? தொண்டையை துக்கம் அடைச்சது. சிவகாமி சாப்பிட்டு முடித்த உடனே கொஞ்சம் நேரம் பேப்பரை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிடுவாள். அவள் போனதுக்கப்புறம் தான் நீலாம்பலம் இவ்வளோ நிம்மதியாக சாப்பிட முடியும். அன்னைக்கு அவளுக்கு நிம்மதியாகவே இருக்கலை. இன்னும் கொஞ்சம் காரக்குழம்பு ஊற்றட்டுமா? நெய் போட்டுக்க மறந்துட்டியே, நீலாம்பா ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனால் சோறு விஷமாக தொண்டையை விட்டு இறங்க மறுத்தது.
கடைசியில் நீலாம்பா சொல்லியே சொல்லிட்டா, உனக்கு உடம்பு நல்லாவே இல்லை, முகமே சொல்லுது. நீ எனக்கு உதவி எதுவும் செய்ய வேணாம். நான் வந்து கூப்பிட்ற வரைக்கும் நீ நல்லா தூங்கு, தலை வலிச்சா மாத்திரை சாப்பிடு, மறக்காத அப்படின்னு அன்போடு உத்தரவிட்டா. அவள் இருக்கிற மனநிலைமையில் இப்போது தனிமையை ரொம்ப விரும்பினான். இரும்பு பீரோட லாக்கரில் இருந்த லெட்டர்லாம் எடுத்து கிழிச்சு போட்டு அதை சுத்தப்படுத்திட்டு படுக்கணும்னு கதவை தாளிட்டு லாக்கரை திறந்தான். அடுக்கி வச்சுருந்த ஃபைலெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தான். அப்பா கடை சம்மந்தப்பட்ட பேப்பருங்கெல்லாம் பழுப்பேறி தூள் தூளாக வர மாதிரி இருந்தது. தேவையில்லாதெல்லாம் கிழித்து ஒரு ஓரமாக குப்பையாக போட்டான். லாக்கரில் வேறு என்னெல்லாம் தேவையில்லாதெல்லாம் இடத்த அடைச்சிட்டு இருக்குன்னு நினச்சவளாம் எம்பி அது பார்த்தான். அப்பாவோட சிவப்பு டைரியும் அது பக்கத்தில் ஒரு சின்ன துணி முடிப்பும் இருந்தது. அப்பா சில சமயம் கடவுளுக்கு நேர்ந்துக்கிட்டு மஞ்சள் துணி முடித்து வைக்கிறது வழக்கம். வெள்ளை கர்ச்சிப் மேலே மஞ்சள் நீரை தெளித்து அவசரமாக காணிக்க முடிப்பு தயார் பண்ணுறதும் உண்டு. முதல் தடவை உடம்புக்கு வந்தப்போ அவர் வேண்டிக்கிட்டு இருந்திருப்பார். வீட்டுக்கு வந்ததுமே முடிப்பு எடுத்துருந்துருக்கலாம். அந்த பிரார்த்தனையை நிறைவேறதுக்குள்ளே அவர் தான் போயிட்டாரே. அதில் இருக்க காசை விநாயகர் கோயிலில் போட்டால் என்ன அப்படின்னு நினச்சிட்டு கையை நீட்டி அதை எடுத்தான். அது அப்பாவோட வெள்ளை கைக்குட்டையில் முடிச்சு போட்டுருந்தது. பெட்டு மேலே உக்காந்துட்டு அதை விரித்து பார்த்தப்போ அதில் ஒரு பஞ்சு சுருள் இருந்தது. அந்த பஞ்சு சுருளை எடுத்து பார்த்தப்போ அவள் அப்படியே ஷாக் அடித்த மாதிரி அதிர்ச்சி அவளுக்கு. ஜன்னல் வழியாக வீசின ஒளியில் அவள் உள்ளங்கையில் வைரப்பிள்ளையார் ஒளி வீசிகிட்டு இருந்தார். அவள் உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்த்துடுச்சு. அதையே பார்த்துக்கிட்டு அவள் கண் நில குத்தி போயிடுச்சு. அப்படின்னா இவ்வளோ நாளாக அந்த வைரப்பிள்ளையார் அப்பா கிட்டேயா இருந்தது? அதை நரேந்திரங்கிட்ட இருந்து அப்பா அபகரிச்சிட்டாரே. இது பெரிய மோசடி தான். மகளை கல்யாணம் செஞ்சு கொடுத்த பின்னாடியும் தொடர்ந்து அதை ஏன் தாங்கிட்டே வச்சுருக்கணும்? திருப்பி கொடுக்க முடியாத நிலமை. ஃப்ரெண்டோட மகங்கிட்ட இருந்து விலையுயர்ந்த பொருளை திருடினதை ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லை, முகமும் இல்லை. நரேந்திரன் அவர் மேலே கோவப்பட்டதில் நியாயம் இருக்குது. ஆனால் அவளுக்கு இதில் எந்தவித சம்மந்தமும் இல்லையே. அதையும் புரிஞ்சுக்கிடலை. வேற என்ன பொருளெல்லாம் மற்றவங்கிட்டேருந்து திருடி அப்பா லாக்கரில் ஒளிச்சு வச்சுருக்காருன்னு கோவத்தோடு எழுந்து கையால் தழாவி பார்த்தா. டைரியை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த சிவப்பு டைரியை எடுத்து பார்த்தவா அதில் ஒரு கவர் இருந்ததை பார்த்தா. அந்த கவர் மேலே அவளோட பேர், தேதி, இடம் எல்லாம் அப்பாவோட கையெழுத்தில் இருந்தது. அதை பிரித்து உள்ளே பார்த்தப்போ அவளுக்காக அவளோட அப்பா எழுதின லெட்டர் இருந்தது. அன்புள்ள கங்காவுக்கு, எனக்கு திடீர்னு மறுபடியும் மாரடைப்பு வந்து இறந்து போனால் இந்த பீரோவில் இருக்க பொருளெல்லாம் நீ அடுக்கும்போது இந்த லெட்டர் உன் கையில் தப்பாமல் கிடைக்குன்ற நோக்கத்தில் எழுதுகிறேன். உன்னை ஏற்றுக்க சொல்லி மாப்பிள்ளைக்கிட்ட கெஞ்சியப்போ அவன் இந்த வைரப்புள்ளியார் தந்தா ஒழிய உனக்கு வாழ்வு தர முடியாது சொன்னனால வீட்டுக்கு ஒரே உறுதியோடு தான் வந்தேன். அவன்கிட்ட இருந்து இந்த விலை உயர்ந்த பொருளை நான் அபகரிச்சிட்டதை ஒத்துக்கிட்டு அதையும் உன்னையும் அவன்கிட்ட சேர்த்துடணும்னு தீர்மானம். வீட்டுக்கு வந்த உடனே சிவப்பு டைரியை எடுத்துகிட்டு வர சொல்லி உங்ககிட்ட சத்தம் போட்டேன். நான் சில சமயத்தில் முக்கியமான விஷயத்தெல்லாம் அதில் குறித்து வச்சுருக்கிறது வழக்கம். கொஞ்ச நாளாக ஏற்பட்ட குழப்பத்தில் எனக்கு அந்த வைரப்புள்ளியாரை எங்கே ஒளிச்சு வச்சேன்றதை மறந்து போயிடுச்சு. டைரியில் எப்படியாவது நோட் பண்ணி வச்சுருப்பேன்னு நினச்சி அதை புரட்டினப்போ அதில் எந்த குறிப்பும் இல்லை. குழப்பமும் ஆத்திரமும் தான் வந்தது. உனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு கத்துனேன். ஆனால் அடுத்த நாள் என் பெட்டிக்குள்ளே நான் வேறு எதையோ தேடினப்போ என் கைக்குட்டையில் அது பத்திரமா இருந்ததை பார்த்துட்டேன். இன்றைக்கி நீ உன் அத்தையோட உன் புருஷன் வீட்டுக்கு கிளம்பியிருக்க. அவன் உன்னை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கை கொடுத்துட்டா நான் இறந்த பிறகு இதை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட ஒப்படைச்சி எனக்காக நீ மன்னிப்பு கேட்டுக்கணும். அவன் உன்னை ஏற்றுக்கலன்னா உன்கிட்ட நான் இதை கொடுத்துட்றேன். வைரப்பிள்ளையாரோட போய் அவன் காலில் விழுந்தேன்னா அவன் கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்குவான். பேராசைனால் நான் செஞ்ச தப்பு இப்படி உன் வாழ்க்கையில் மண்ணள்ளி போடுன்னு நான் நினைக்கல. என்னை மன்னிச்சிடு. எனக்கு எப்பொழுதுமே பண ஆசை இருந்தது. அதனோட பலனை நான் நல்லா அனுபவிச்சிட்டேன். உன் அன்புள்ள அப்பா ரத்னசாமி. இப்போ அவளுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அவங்க அப்பா அவளோட கணவனை மோசடி செஞ்சது உண்மைதான். அதை விற்க நரேந்திரன் கொடுத்ததுமே அதை திருடி கொள்ள திட்டம் போட்டார். எடுத்துக்கிட்டு ஏமாற்றியும் விட்டார். அதை சொல்கிறதுக்கு தான் ஆஸ்பத்திரியில் அவளை பக்கத்தில் கூப்பிட்டாரு. அதுக்குள்ளே அவர் இறந்தே போயிட்டார். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. அவளும் அப்பாவோட பீரோவை திறந்தே பார்க்காம நாளை வீணாக ஓட்டிட்டான். ஆமாம், இப்போ என்ன செய்ய? லெட்டரை படிச்சுட்டு பிரமிப்போடு நின்றுக்கிட்டு இருந்தா கங்கா. லெட்டரையும் வைரப்பிள்ளையாரையும் லாக்கருக்குள்ளேயே வச்சு பத்திரமா போட்டினான்.
இவ்வளோ நாளாக மனசில் பாறாங்கல் போல் அழுத்திட்டு இருந்த வேதனை திடீர்னு மறைஞ்சு மனசு லேசான மாதிரி உணர்ந்தா. இந்த உண்மையை ஜீர்ணிக்கவே அவளுக்கு அவகாசம் தேவைப்பட்டது. 2 நாளைக்கு அப்புறம்தான் குழந்தையோட நரேந்திரனை போய் பார்க்கணுன்னு அவள் முடிவு செஞ்சாள். இந்த லெட்டரை படித்த பிறகு நரேந்திரன் வெக்கப்பட்டு தலை குனிய போகிறாரு. ரத்னசாமி செஞ்ச மோசடியில் கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத நிரபராதியான இவளை இம்சை செஞ்சு அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சது மிருகத்தனமான செயல்ன்றத உணர்ந்து வேதனைப்பட போகிறாரு. நல்லா வேதனைப்படட்டும், வெக்கப்பட்டு மனசு குமையட்டும். இவ்வளோ காலம் அவள் வீண்படியை சுமந்து எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருக்கிறா. இனி அவள் செய்ய போகிறது இதுதான். லெட்டரை கொண்டு போய் கணவன்கிட்ட கொடுத்துட்டு தான் மேலே இருக்க மாசை தொடச்சிக்க போகிறான். அவரோட பொருளான வைரப்புள்ளையாரை அவர்கிட்டயே கொடுத்துட்டு தன்னோட அப்பாவோட செயலுக்கு மன்னிப்பு கேட்க போகிறான். ஆனால் முதல்ல எடுத்த அந்த முடிவை அவள் மாற்றிக்க போகிறதில்ல. என்னையும் நீ மன்னிக்கணும்னு நரேந்திரன் அவகிட்ட குழஞ்சி பேசுவார். எவ்வளோ வற்புறுத்தினாலும் ஏமாந்து போய் அவள் திரும்பவும் அவர் கூட வாழ சம்மதிக்க போகிறதில்ல. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதாதா? தான் வரப்போகிறதா முன்கூட்டியே ஃபோனில் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை. கணவன் ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அவனை திடுக்கிட வைக்கணும்னு நினச்சா. எத்தனை தடவை அவள் கணவன் அவளை திடுக்கிட வச்சுருக்காரு, திகச்சு அழ வச்சுருக்கிறாரு. ஒரு தடவை அவர் அந்த உணர்வை அனுபவித்து பார்க்கட்டுமே. இதையெல்லாம் நினச்சி அவள் ஆத்திரம் கலந்த சிரிப்போடு இருந்தாள். அன்றைக்கி காலையில் சிவகாமி அம்மா காஃபி டிஃபனுக்கு அப்புறம் வழக்கம் போல் பேப்பரோடு உட்காந்துருந்தாங்க. மாத்திரை சாப்பிட மறந்துட்டிங்களேன்னு கங்கா தண்ணி டம்ளரும் மாத்திரையும் கொண்டு வந்து பக்கத்தில் இருந்த முக்காலி மேலே வச்சான். மாத்திரையை முழுங்கின சிவகாமி, என்னம்மா கங்கா, முகம் ஒரு மாதிரியாக இருக்குது, ஏதாவது சொல்ல வந்தியா அப்படின்னு கேட்டப்போ அவள் திடுக்கிட்டு போனான். ஒன்றுமில்லை, மாத்திரையும் டம்ளரையும் எடுத்துகிட்டு போக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மழுப்புனான். உண்மையிலேயே அவள் சிவகாமியோட ஆலோசனையை கேட்கறதுக்காக தான் இருந்தாள். குழந்தைய கொண்டு போய் அப்பாக்கிட்டே சேர்த்துட போகிறேன், சரிதானேன்ட்டு கேட்க நினச்சான். இந்த சின்ன வயசில் குழந்தைக்கு அம்மாவோட அரவணைப்பு தேவையாச்சு, அவனை பிரியவா நினைக்கிற அப்படின்னு சிவகாமி சொல்லிட்டா. அவசரப்படக்கூடாது. மறுநாள் காலையில் தானே அவள் குழந்தையோட புறப்பட போகிறா. அன்னைக்கு ராத்திரி சிவகாமி சாப்பிட்டதுக்கப்புறம் டிவியெல்லாம் பார்த்துட்டு எழுந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி சொல்லி யோசனை கேட்கணும். இவ்வளோ காலம் அவளுக்கும் ஆனந்தனுக்கும் அடைக்கலம் கொடுத்து உதவணுங்க. அவங்கக்கிட்ட சொல்லாமல் எந்த காரியமும் செய்கிறது சரியில்லை. சிவகாமி அம்மா என்ன சொல்லுவாங்க? இதுவும் பிரச்சனை, நீ தான் யோசித்து முடிவு எடுக்கணும் அப்படின்னு முடிவாக சொல்லிடுவாங்க. மற்றவங்களோட அந்தரங்கத்தில் தலையிட்டு குழப்ப விரும்பாத ஒரு குணம் அந்த அம்மாவோடது. கங்கா, சிவகாமி கூப்பிட்டா. தண்ணி டம்ளர் எடுக்க குனிஞ்ச கங்கா திகைப்போடு நிமிந்தா. பெத்த பொண்ணை போல் நீ என்னை ரொம்பவே கவனிச்சுக்கிற. என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாறி நீ உன் வீட்டுக்கு போயிட்டா ஆனந்தனும் நீயும் இல்லாத இந்த வீடு எனக்கு ரொம்ப வெறுமையாக இருக்கும். மௌனமாக கங்கா அவளை பார்த்தா. அதுக்காக நீ எப்பவும் என் வீட்டிலே இப்படி வாழணும்னு நான் நினைக்கல. உனக்கும் ஒரு நல்ல காலம் வரணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். சிவகாமி அம்மா சட்டுன்னு தன் மனசில் இருக்கிறத வாரி கொட்டுற ஆள் கிடையாது. மனசு குளிர்ந்து அவள் சொன்னதை கேட்டு சிலுத்து போனா கங்கா. நன்றிம்மான்னு சொல்லிவிட்டு மாத்திரையும் டம்ளரையும் எடுத்துகிட்டு உள்ளே போனான். பகல் சாப்பாட்டுக்கு நீலாம்பலுக்கு உதவுறதுக்காக சமையலறைக்கு போகும்போது ஆனந்த அழுதனால அவனை சமாதானப்படுத்த தூக்கிட்டு வெளியே வந்தான். சிவகாமி அம்மா கையில் பிடிச்ச பத்திரிக்கையோட மூச்சரைக்கு அங்கே வேகமாக வந்துட்டு இருந்தாங்க. கங்கா, உனக்கு ஃபோன் வந்திருக்கு, பூரணி கூப்பிட்றா, ஏதோ அவசரமாக உங்ககிட்ட பேசணுமா. இந்த காலையிலேயே பூரணி அவளை ஏன் கூப்பிடணும்? அழுத குழந்தைக்கு விளையாட்டு பொருளை வச்சு உட்கார வச்சுட்டு வேகமாக டெலிஃபோன் ரிசீவரை எடுத்தான். அண்ணி, நான் தான் பூரணி பேசுகிறேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் சொல்லாமலேயும் இருக்க முடியாது. கங்கா அரண்டு போனான். பூரணி என்ன சொல்கிறதுக்கு இவ்வளோ பீடிகை போடுறா? அவளோட நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்கிட்டது. என்ன விஷயம்னாலும் சொல்லு, கேட்குறேன். கங்காவுக்கு சொல்லும் போதே வாய் உலர்ந்து போச்சு. கொஞ்ச நாளாக வேலைக்கு கூட போகாத அண்ணன் முந்தா நேற்று காலையிலேருந்து தான் தொழிலை பார்க்க கிளம்புனார். நேற்று சாயந்தரம் அவர் கட்டிகிட்டு இருக்கிற ஒரு ஃப்ளாட்டை பார்க்க போன இடத்துல கல் குவியல் ஒன்று சரிஞ்சு அவர் மேலே விழுந்து ரொம்ப அடிபட்டு நினைவில்லாமல் அமிர்தா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. நானும் என் கணவரும் அவரை பார்க்க இப்போ புறப்பட்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட இதை சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. நேராக சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. எனக்கே இப்போ தான் விஷயம் தெரிஞ்சது.
அப்படியான்னு கேட்ட கங்கா திகைப்போட உறைஞ்சி போனான். அவளையும் மீறி கண்ணில் கண்ணீர் கன்னத்தில் வடிஞ்சுது. அண்ணி, நான் கிளம்புறேன். வாசலில் என் கணவர் எனக்காக காத்துட்ருக்காரு. அண்ணன் நிலமை எப்படி இருக்கோன்னு நினைக்கவே எனக்கு பயமாக இருக்குது. வச்சுட்டுட்டோமா? ஃபோனை டக்குன்னு பூரணி வச்சுட்டா. தூதுவாக வந்தப்பவே அவகிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டவா கங்கா. அதனால் என்னவோ பூரணி நடந்ததை மட்டும் சொன்னான். உடனே அண்ணனை பார்க்க புறப்பட்டு வாங்கன்னு அவள் சொல்லலை. ஹாலுக்கு வந்து தலையை காட்டின சிவகாமி அடக்க மாட்டாது கேட்டுட்டா. கண் கலங்கி நிற்கிறியே, பூரணி ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி விஷயம் ஏதாவது சொன்னாலா? ஆமாம்மா, என் கணவர் மேற்பார்வையில் நடக்கிற கட்டட வேலையில் அவருக்கு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கான். ஹாஸ்பிட்டலில் நினைவில்லாமல் சேர்த்துருக்காங்களாம். அடக்கடவுளை, நான் உடனடியாக கிளம்பணும்மா. குழந்தையும் எடுத்துக்கிட்டு போகிறேன். ஒரு சமயம் அவருக்கு நினைவு வந்ததும் குழந்தைய பார்க்கணுன்னு கேட்டால் அடக்க முடியாமல் அவள் அழுதா. என்ன ஆச்சரியம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நரேந்திரனை பற்றி ரொம்ப கடுமையாக யோசிச்சவா இதை கேட்ட உடனே மனசை கரைஞ்சி துக்கத்தில் தோண்டு போயிட்டா. கங்கா, நீ தைரியமாக இருக்கணும். என்ன நடந்தது, நிலமை எப்படி இருக்குன்னு நேராக போய் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோ. பணம் ஏதாவது தேவைப்பட்டால் நான் தரேன். இடுப்பில் இருந்த கொத்து சாவியை உருவுனா சிவகாமி. வேண்டாம்மா, டாக்ஸி செலவுக்கு தேவைப்பட்டதெல்லாம் என்கிட்ட இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு குழந்தைய வாரி இடுப்பில் வச்சா. இதை கேட்டோன்னா நீலாம்பா ஓடி வந்தா. டாக்ஸி ஸ்டாண்டு வரைக்கும் நான் கூட துணைக்கு வரேன், தனியாக போறியம்மா? ஆதங்கத்தோடு கேட்டா. வேண்டாம்மா, என்னால் சமாளிக்க முடியும். வீட்டு வேலையெல்லாம் பாதியிலே போட்டுட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப அவசரம், தடுமாறினா கங்கா. அது கிடக்கட்டும், உன் புருஷனை போய் நீ முதல்ல பாரு, அதுதான் முக்கியமான வேலை சொல்லிவிட்டு நீலாம்பா ஒரு துணி பையில் குழந்தையோட ட்ரெஸ்ஸு அவளோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டு கையில் கொடுத்து உதவுனா. உங்கள் வீடு இருக்காங்க, அவசரப்படாமல் நீ தங்கிட்டு வரலாம், எல்லாம் நல்லபடியாக முடியும். கடவுள் நம்மளை போல் இருக்கவங்கள கைவிட மாட்டாருன்னு ஆறுதலாக பேசி அனுப்பி வச்சான். ஃபோனில் என்ன விவரம்னு எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புனா கங்கா. முதல்ல அவள் நேராக அமிர்தா ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, குழந்தைய உள்ளே அனுப்ப மாட்டாங்க. அதனால் நரேந்திரன் பங்களாக்கு தான் போனோம். நுங்கம்மாக்க ரேமன் அவனுக்கு போகணும்னு சொல்லி டாக்ஸியில் ஏறி உக்காந்தான். அது மெதுவாக நகர்ந்துட்டு போகிற போல் இருக்க பிரமையில் தவிச்சு போனான். பங்களா முன்னாடி இறங்கினவா பணத்தை கொடுத்துட்டு இடுப்பில் இருந்த குழந்தைய தூக்கிட்டு துணிப்பையோடு உள்ளே நுழைஞ்சப்போ தூரத்தில் இருந்தே அவளை பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்தான் தங்கப்பன். உற்சாகமாக குறைச்சிட்டு வந்த திம்மனுக்கு அவள் எஜமானின்னு புரிஞ்சுட்டு வாழை ஆட்டிட்டு பக்கத்தில் வந்து நின்றுது. அது உங்கள் வீட்டு நாய்மா, ஒன்றும் செய்யாது. குழந்தையும் பையன் இப்படி கொடுங்க, உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டான் தங்கப்பன். அம்மா வந்துட்டிங்களா? நீங்கள் கட்டாயம் வருவீங்கன்னு தெரியும், ஐயாவுக்குன்னு பதட்டமாக ஆரம்பித்தா தாயம்மா. இந்தா, நீ ரொம்ப கலாட்டா செய்யாத, அவங்களே அரண்டு புரண்டு வந்திருக்காங்க. புள்ளைய புடி, நான் ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டு காரை வரவழைக்கிறேன். நீ அம்மாவோட நீ கூட ஆஸ்பத்திரிக்கு துணைக்கு போயிட்டு வா, நான் வீட்டில் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறேன். கைப்பிள்ளைங்களை உள்ளார விட மாட்டாங்கன்னு தெரியும் இல்லையா? மனைவி அதட்டினா அவன். கொஞ்ச நேரத்தில் நரேந்திரனோட படகு காரு வாசலில் வந்து நின்றுது. தாகத்துக்கு கொஞ்சம் இதை சாப்பிட்டுட்டு கிளம்புங்கம்மான்னு சொன்னேன். தாயம்மா கொடுத்த காப்பியை மறுத்துட்டு காலு தள்ளாட தோஞ்ச உணரோட காரில் ஏறினான். பக்கத்துலேயே இருந்த அமிர்தா நர்சிங் ஹோமை போய் சேர்றதுக்குள்ளே அவளுக்கு 1000 யுகம் ஆன மாதிரி திகைப்பு. அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அதை பார்த்த உடனே கங்காவுக்கு பயத்திலே வயிற்று பாட்டுது. தாயம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல்னாலே அலர்ஜி. ஒரு பெரிய வியாபார புள்ளியாக தான் இருக்கணும் நரேந்திரன்னு அந்த ரிசப்ஷனில் நின்னவா யோசித்தான். ஏன்னா அவனை அட்மிட் பண்ண கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ பேர் பார்க்க வந்துட்டாங்க. ஒரு தடவை அவளோட அம்மா கீழே விழுந்து காலை ஒடிச்சிக்கிட்டு கட்டு போட்டு வீட்டில் இருந்தப்போ அவளை பார்க்குறதுக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரையும் எதிர் வீட்டு அம்மாவை மட்டும்தான் பார்க்க வந்தாங்க. அதுக்கப்புறம் இருக்காளா செத்தாளான்னு கேட்குறதுக்கு கூட யாருமே இல்லை. ஏழைங்களுக்கு வர்ற கஷ்டம் நோய் இதை பற்றிலாம் யார் காக்கிறேன்? இதுவே பணக்காரங்களுக்கு ஒரு பல்வலி வந்துட்டால் கூட எவ்வளோ ஆர்ப்பாட்டம், எத்தனை சிகிச்சை, எத்தனை பார்வையாளருங்க. மனசுக்குள்ளே இதை பற்றி புலம்பிட்டு எதிர்பார்த்தவா படகு கார்லேருந்து இறங்கி 2 பேர் வர்றதை பார்த்தா. ஒருத்தி வயசானவா, கண்டிப்பாக நரேந்திர வீட்டு வேலைக்காரின்றதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா அவள் எண்ணெய் தடவின தலையை கொண்டை போட்டுக்கிட்டு சுருக்கம் கலையாத புடவையை கட்டிகிட்டு இருந்தா. இன்னொருத்தி பார்க்க லட்சணமாக ஒடிசலாக உயரமாக இருந்தா. இவள் உறவுக்காரியாக இருப்பாளோ? இருக்க முடியாது.
வேலைக்காரியோடு வந்து இறங்குனவா கண்டிப்பாக சமையல்காரியாக தான் இருக்கணும். வாயில் புடவையும் கழுத்தில் தாலிச்சாரடும் கையில் கண்ணாடி வளையலும் நெத்தியில் குங்குமமாக வந்து நிற்கிற இவ கண்டிப்பாக நரேந்திரனோட ஏழை உறவுக்காரியாக இருப்பாள். கொஞ்ச நேரம் முன்னாடி யோகநாதன் வந்து விவரம் கேட்டப்போ சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னவா இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே ரொம்ப அலட்சியமாக இருந்தாள். மிஸ்டர் நரேந்திரன்ட்டு இங்கே அட்மிட் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டோம், அவரை பார்க்க வந்திருக்கோன்னு கங்கா சொல்கிறதுக்குள்ளே திணறி போனான். எந்த நரேந்திரனை கேட்குறீங்கன்னு அவள் கேட்டாள். ரேவன் அவென்யூவில் இருக்கிற நரேந்திரன் ரியல் எஸ்டேட் என்ற கம்பெனியோட முதலாளி நரேந்திரனை பார்க்கணும் படப்படன்னு சொன்னான் கங்கா. காலையிலேருந்து அவரை பார்க்க எவ்வளோ பேர் வந்துட்டாங்க. டாக்டர் இப்போ ரவுண்ட்ஸ்க்கு வர்ற நேரம். அனாவசியமாக அவர் ரூமுக்கு முன்னாடி கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தால் கோவிச்சுப்பாங்க. சாயங்காலம் பார்வையாளர் நேரத்தில் வாங்க அப்படின்னு அதட்டெல்லாம் சொன்னான். கங்காவுக்கு துக்கம் பொங்கிக்கிட்டு வந்தது. யார் இவா அவளோட கணவனை பார்க்கக்கூடாதுன்னு தடை போடுறதுக்கு? அவளோட அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தப்போ இந்த சட்டத்திட்டம்லாம் அவளுக்கும் தெரியும். ரொம்ப வேண்டியவங்களை டாக்டர் உள்ளே அனுமதிக்கிறதுக்கு மறுக்க மாட்டாங்க. அவசர கேஸுன்னா உறவினர் யாருன்னா கூட இருக்க ஒத்துக்குவாங்களே. நீங்கள் நரேந்திரன் அவருக்கு எந்த விதத்தில் வேண்டியவங்க? வெடுக்குன்னு அந்த பொண்ணு கேலியை கேட்டப்போ கங்காவுக்கு அவமானத்தில் முகம் செவந்துட்டான். நான் அவரோட மனைவி அப்படின்னு வெட்டி விடுற மாதிரி அந்த பொண்ணை கோபத்தோடு பார்த்தா. நீங்களா அவரோட மனைவியா? என்ன கதை இதுன்னு கேட்க வாயை திறந்தவா லிஃப்ட்டிலேருந்து வெளியே வந்த யோகநாதனை பார்த்த உடனே அப்படியே நிறுத்திக்கிட்டான். அம்மா வந்துட்டிங்களா? நானே நேராக வந்து உங்களை கூப்பிட்டுட்டு வரணும்னு நினச்சேன். இங்கே கவனிக்க வேண்டிய வேலை நிறைய இருந்தனால முடியல, மன்னிக்கணும். இப்படி வாங்க தாய்மா, நீயும் கூடவான்னு அவங்கள அழைச்சிட்டு போகிறத பார்த்து அந்த பொண்ணு திடுக்கிட்டு போனான். உண்மையிலேயே இந்த ஏழை பொண்ணா நரேந்திரனோட மனைவி? அதுக்கு மேலே யோசிக்க அவளுக்கு நேரம் இருக்கலை. ஃபோன் வந்துட்டு இருந்தது, அதுவே சரியாக இருந்தது அவளுக்கு. இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தானே உறவுக்கு கூட மதிப்பு இருக்குது. சிவகாமி அம்மா வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிற அவளை பிரபல தொழிலதிபரோட மனைவின்னு சொன்னால் அந்த பொண்ணு எப்படி நம்புவா? அவள் நம்பாமல் இருந்ததுலேயும் நியாயம் இருக்குதே அப்படின்னு மனசுக்குள்ளே நொந்துக்கிட்டு யோகநாதன் பின்னாடி போனான். 3வது மாடியில் போயிட்டு இருக்கும்போதே, தாயம்மா ஐயாவை பார்த்து நீ அழுது கலாட்டா பண்ணக்கூடாது. டாக்டர் இங்கே வர்ற நேரம். ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு நீ போய் காரில் போய் உக்காந்துக்கோ, தெரிஞ்சுதா அப்படின்னு யோகநாதன் மெதுவாக சொன்னார். தாயம்மா தலையை ஆட்டிட்டு பின்னாடி மெதுவாக நடந்து வந்தான். ரூமுக்கு வெளியே வராண்டாவில் நின்றுட்டு இருந்த பூரணி கங்காவை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிக்கிட்டா. அண்ணி, நமக்கு போதாத காலம். இல்லாட்டா இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்குமா? அண்ணன் கிடக்கிற கோலத்தை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆட ஆரம்பித்தான். டாக்டர் வர்ற சத்தத்தை கேட்ட பூரணி கண்ணை தொடச்சிக்கிட்டு தன் கணவன் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டான். ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டரும் கூட அசிஸ்டன்ட் டாக்டருங்களோ நர்ஸுங்களோட நரேந்திரனை பார்க்க வந்துக்கிட்டு இருந்தார். யோகநாதனை பார்த்து தலையசைச்சிட்டு டாக்டர் உள்ளே போனார். 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. கங்காவுக்கு நெஞ்சு படப்படுத்துது. டாக்டர் என்ன சொல்ல போகிறாரோன்ட்டு பயத்தோடு நின்றுட்டு இருந்தான். ஒரு நர்ஸு கதவை திறந்துக்கிட்டு யோகநாதனை உள்ளே கூப்பிட்டா. கொஞ்ச நேரத்தில் கங்காவையும் வர சொல்லி கூப்பிட்டாங்க. பெருசாக தெரிஞ்ச அந்த ரூமுக்கு நடுவில் நரேந்திரன் கட்டிலில் தலையில் பெரிய கட்டோட படுத்திருந்தான். அவனுக்கு குளுக்கோஸ் ஒரு பக்கம் ஏறிட்டு இருந்தது. அவனை சுற்றி நிறைய மிஷினுங்க வச்சுருந்தாங்க. இதே துடிப்பு காட்டுற மானிட்டர்னு ஏதேதோ இருந்தது. இதையெல்லாம் பார்த்தவா திகச்சிட்டான். அவளோட அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் இந்த மாதிரி ஏதேதோ சிகிச்சைலாம் நடந்தது. ஆனால் இவ்வளவு அமர்க்கலப்படலையே. நரேந்திரனுக்கு இருக்கிறது ரொம்ப பெரிய காயமோ, அவரை குணப்படுத்துறது கஷ்டம்னு டாக்டருங்களே பயப்படுறாங்களோ, இப்படி ஏதேதோ நினச்சிக்கிட்டு இருந்தவா எனக்கு கணவன்ற உறவுக்காக இல்லாட்டியும் ஆனந்தனுக்கு அப்பாவாக அவர் வாழ்கிறதுக்கு கடவுள் தான் அருள் புரியணும். கடவுளே கருணை செய்யி அப்படின்ட்டு அவள் கண்ணில் நீர் வடிய வேண்டிக்கிட்டான். ஏம்மா, நீங்கள் தானே இவரோட மனைவி? சந்தேகத்தோட சீஃப் டாக்டர் அவளை ஏற இறங்க பார்த்து கேட்ட உடனே அவள் உடம்பு கூசி போனான். மௌனமாக தலையசைச்சா. அப்போது விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இவருக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் தலையில் பெரிய அடி ஏற்பட்டிருக்கு. உடம்புல அங்கங்கே கொஞ்சம் சிராய்ப்பு காயம் இருக்குது. அதை பற்றி கவலை இல்லை. தலை காயம்தான் இப்போ நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. இப்போது கை கடிகாரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கீழே விழுந்துடுது. அதோட கண்ணாடி உடையாது, அப்படியே இருக்கும். ஆனால் உள்ளே இருக்க பொருளெல்லாம் நொறுங்கி இருக்கும். சில சமயம் கண்ணாடி நொறுங்கி இருக்கும்,
ஆனால் உள்ளே இருக்க பொருளுக்கு எந்த அடியும் பட்டிருக்காது. அதை போல தான் தலையில் ஏற்படுற காயமும். மண்டை எலும்பு உடஞ்சிருக்கலாம், ஆனால் உள்ள மூளைலாம் காயம் இல்லாமல் பத்திரமா இருக்கும். சில சமயம் மண்டை எலும்பு நல்லா இருக்கலாம், உள்ளே இருக்க மூளைக்கு ஏதாவது அடிபட்டிருக்கலாம். எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டோம், ஸ்கேன் பண்ணியாச்சு. இதிலெல்லாம் எதுவும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. இன்னும் 72 மணி நேரத்தில் அவர் கண்ணு முழிச்சு நினைவு திரும்பிட்டார்னா கவலை இல்லை. இல்லாட்டி டாக்டர் நினைவு திரும்பலைன்னா கவலையோடு கேட்டா கங்கா. கேஸு விபரீதமாயிடும். நாம் நல்லதே நினைப்போம். நினைவு திரும்பிட்டாலும் இங்கே 10 நாளுக்கு மேலே எங்கள் பாதுகாப்பில் தான் அவர் இருக்கணும். எத்தனை நாள் வேணாலும் இருக்கட்டும் டாக்டர், பூரணமாக குணமடைஞ்சால் போதும். சிலருக்கு மண்டையில் அடிபட்டதுக்கப்புறம் கை காலெல்லாம் வராமல் போயிடும். சிலருக்கு ஞாபக மறதி வரும். சில பேருக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வரும். சில பேருக்கு எந்த வித மாற்றமும் இல்லாமல் பூரணமாகவே குணமாயிடுவாங்க. அது அவங்கவுங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்குது. நாங்கள் எங்களோட கடமையை முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம். அரை மணிக்கு ஒரு தடவை நர்ஸு வந்து அவரோட நாடி துடிப்பெல்லாம் நோட் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் கூட நீங்கள் இங்கேயே இருக்கிறது நல்லது சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். பயத்தில் முகம் வெளுத்து போனா கங்கா. கடவுளே, பூர்ண குணம் அடைகிற அந்த நல்ல அதிர்ஷ்டத்தை என் கணவருக்கு கொடு. உன் சன்னிதானத்தை 1000 தடவை சுற்றி வரேன் அப்படின்னு குலதெய்வத்தை மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டான். கனவு மேலே மனஸ்தாபம் இருந்தாலும், சிவகாமி அம்மா வீட்டில் ஒளிஞ்சிட்டு வாழ்ந்தாலும், அடி மனசில் அவர் சௌக்கியமாக இருக்கிறார் என்ற நினைப்பு நிம்மதியை தந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போது பொல பொலன்னு அவள் கண்ணில் வடிஞ்ச கண்ணீரை புடவை தலைப்பால் அவசரமாக தொடச்சிக்கிட்டான். நீங்கள் இங்கேயே இருங்க, தாய்மாவும் தங்கப்பனும் குழந்தைய பார்த்துப்பாங்க. உங்களுக்கு சாப்பாடு இங்கேயே கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி நான் ஏற்பாடு செய்கிறேன் சொல்லிவிட்டு யோகநாதன் அங்கேருந்து கிளம்புனார். பூரணியும் அவள் கணவனும் உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அவங்களும் கிளம்புனாங்க. அண்ணன் குணமாகி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நானும் அவரும் அண்ணன் பங்களாலேயே தங்கியிருக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். ஆனந்தனை பற்றி கவலைப்படாதீங்க, நான் கவனிச்சுக்கிறேன். நீங்கள் அண்ணனோட இங்கேயே இருந்து பார்த்துக்கங்க சொல்லிவிட்டு பூரணி அவள் கணவனோட கிளம்பிட்டான். கதவை சாத்திட்டு கட்டில் பக்கத்தில் வந்தா கங்கா. நினைவே இல்லாமல் படுத்து கிடக்கிற நரேந்திரனை பார்க்க அவளால் அழுகையை கட்டுப்படுத்தவே முடியல. எனக்கு உங்கள் மேலே இப்போ கோபம் இல்லை, நடந்ததெல்லாம் மறந்துட்டேன். ஆனந்தனுக்காவது நீங்கள் உயிரோடு எழுந்து வரணும். கட்டாயம் அவனுக்காக நீங்கள் வாழணும். நரேன், கொஞ்சம் கண்ணை முடிச்சு பாருங்க நரேன் அப்படின்னு அவள் புலம்பியபடி கட்டிலோட காலை பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்தவா உடம்பு குலுங்க அழுதா. குழந்தைங்க கிட்ட அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்னு சில நேரம் நம்ம கேட்டோம். குழந்தைங்க அம்மாவையும் பிடிக்கும் அப்பாவையும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மனநிலைமையில தான் கங்காவும் இருந்தாள். யாரை விடுறது யாரை ஏற்றுக்கிறதுன்னு புரியாத குழப்பம். குழந்த தாய்மாவக்கிட்டையும் பூரணிக்கிட்டையும் எப்படி இருப்பான், அழுது அடம் பிடிச்சி சாப்பிடாம அப்படின்னு அதை நினைக்கும் போதே அவளுக்கு கவலையாக இருந்தது. அதே நேரம் சுயநினைவே இல்லாமல் இருக்க கணவனை பார்க்கும்போது டாக்டர் கொடுத்துருக்க 72 மணி நேர கெடு முடிஞ்சு அவர் நல்லபடியாக குணமாகணுமேன்ற மனசு தவிச்சுது. பிள்ளையா கணவனான்னு அவளோட உணர்வு நிதானிக்க முடியாமல் அலப்பாஞ்சுது. நாடி துடிப்பெல்லாம் குறித்து வைக்கிறதுக்காக உள்ளே வந்த நர்ஸு அழுதுகிட்டு இருக்க கங்காவை பார்த்த உடனே, என்னம்மா இப்படியே அழுதுகிட்டு இருந்தால் யாருக்கு லாபம்? இவரை கவனிச்சிக்கிறதுக்கு வந்த நீங்கள் தைரியமாக இருக்க வேணாமா? கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, என் வேலையெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு மெதுவாக அதட்டினான். கங்கா கண்ணீரை தொடச்சிக்கிட்டான். வீட்டுக்கு ஒரு ஃபோன் செய்யணும், எங்கே போனால் ஃபோன் கிடைக்கும்னு சொல்ல முடியுமா அப்படின்னு மெதுவாக கேட்டான். சீக்கிரம் வந்துடுங்க, நான் இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. பக்கத்தில் நோயாளி பாரடைப்பு கேஸு, அவரையும் நான் பார்க்கணும். இந்த வராண்டா கோடியில் அங்கே இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொன்னான். கதவை திறந்துக்கிட்டு வேகமாக வெளியே வந்த கங்கா சிவகாமிக்கு ஃபோன் பண்ணான். என் கணவருக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கனால கூட யாராவது இருந்து கவனிச்சுக்கணுன்ற நிலமை. அதனால் எனக்கு வீட்டுக்கு வர முடியாமல் நான் இங்கேயே இருக்கிறேன், மன்னிச்சுக்கணும் அப்படின்னா. உன் கணவரை கவனிக்க வேண்டியதான் இப்போ உன்னோட முக்கியமான வேலை. நீலம்மா என்னை பார்த்துப்பா, கவலைப்படாத, தைரியமாக இரு. அடிக்கடி அவரை பற்றி எனக்கு ஃபோன் பண்ணிட்டுரு. அடுத்ததாக நரேந்திரன் பங்களாவுக்கு ஃபோன் பண்ணான். அண்ணா எப்படி இருக்காரு அண்ணி? பரபரப்பாக அந்த பக்கம் இருந்து பூரணி கேட்டான். அதே நிலைமையில தான் இருக்காரு, கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும். ஆனந்தம் எப்படி இருக்கான்? ரொம்ப அழுகிறானா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன்.
நீங்கள் ஃபோன் பண்ணதும் நான் பயந்துட்டேன் அண்ணி. நம்ம எல்லாரையும் டாக்டர் ஒரு கத்தி மொனை மேலே நிற்க வச்சுருக்காரு. அண்ணனுக்கு கண்டிப்பாக நினைவு வந்துடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் அதே போல் நல்ல நம்பிக்கையோடையே இருங்க. ஆனந்தனை பற்றி கவலையே வேண்டாம். நானும் தாயம்மாலும் அவனை கீழே இறக்கி விடாமல் தூக்கி வச்சுக்கிட்டு விளையாட்டு காமிச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்கோம். தாயம்மா சாப்பாடு கொண்டு வருவாங்க, பட்டினி கிடக்காதீங்க அப்படின்னு ஃபோனை வச்சான். குழந்தைய நினைக்கும் போதே நெஞ்சில் பாறாங்கல் அழுத்துற மாதிரி வேதனை. கொஞ்ச நேரம் பிரிஞ்சு இருக்கும்போதே இப்படி மனசு தவிக்குது. நரேந்திரங்கிட்ட நிரந்தரமாக மகனை ஒப்படைச்சிட்டு அவள் எப்படி வாழ்வா? 2 ரூபா நாணயத்தை ஃபோன் பண்ணதுக்காக அங்கே கொடுத்துட்டு வேகமாக ரூமுக்கு திரும்பினான். என் வேலையும் முடிஞ்சிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு நர்ஸு வெளியே கிளம்புனான். பொம்மை போல் படுத்து கிடக்கிற கணவனை பார்க்கும்போது அவள் இதயமே வேதனையில் துடிச்சுது. கொஞ்சம் நினைவு வந்து கண்ணை திறந்து பார்க்க மாட்டாரான்னு அவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு கண்ணு பூத்து போச்சு. பகல் ஷிஃப்ட்டுக்காக வந்த நர்ஸுக்கிட்ட எப்படி இருக்காருமான்னு கேட்டப்போ, இன்னும் 72 மணி நேரம் போனால் தானே சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு, சும்மா எங்களை கேட்டா அப்படின்னு அழுத்துக்கிட்டா. வரக்கூடாத துன்பம் வந்துடுச்சுன்னா அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தெல்லாம் பாராட்டவே கூடாதுன்றது அவளோட அப்பா நோயாளியாக ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அவளுக்கு ஏற்பட்டிருந்த அனுபவம். ஆனாலும் பாழ மனசு கேட்க மாட்டேங்குது. உடனே நிலைமையை தெரிஞ்சுக்கணுன்ற பரிதவிப்பு தான். பொறுமையாக இருங்கம்மான்னு சொல்லிவிட்டு நர்ஸ் அங்கேருந்து வெளியே கிளம்புனான். கொஞ்ச நேரத்தில் தாயம்மா சாப்பாடு கொண்டு வந்தாங்க. தட்டில் வச்ச சாப்பாடை கையால் தொடுறதுக்கு கூட கங்காவுக்கு விருப்பம் இல்லை. வயிறு பசிச்சுது. ஆனால் குழம்ப பிசைஞ்சு வாயில் போட்டுக்கிட்டப்போ நெஞ்சிலேருந்து இறங்க மறுத்துது. கூஜாவில் இருந்த தண்ணியை மட்டும் டம்ளரில் ஊற்றி குடிச்சிட்டு எழுந்தா. என்னம்மா இது? அவரை கவனிச்சிக்கிற நீங்கள் உடம்புல தெம்பு வேணாமா? இப்படி பட்டினி கிடந்தா? தாயம்மா அன்போடு கேட்டா. என்னை வற்புறுத்தாத தாயம்மா. என் மனசு இருக்கிற நிலைமையில் என்னால் இப்போது சாப்பிட முடியாது. கண்ணை கொஞ்ச நேரம் மூடி ஓய்வாக இருக்க முடியல. என்ன பாவம் செஞ்சனோ இப்படி தவிக்கிறேன். எஜமானின்ற உறவெல்லாம் ஒதுக்கிட்டு தாயம்மா பக்கத்தில் வந்து அவளை அன்போடு அணைச்சிக்கிட்டா. களைஞ்சி நெத்தியில் புரண்ட அவள் முடியை ஒதுக்கி விட்டா. கண்ணில் இருந்து வழிஞ்ச கண்ணீரை தொடச்சி விட்டா. அம்மா, பல்லை கடிச்சிக்கிட்டு ஒரு 2 நாள் தைரியமாக இருங்க. 3ஆவது நாள் பாருங்கள், கண்ணை முழிச்சிக்கிட்டு ஐயா உங்களை கூப்பிடுவார். எனக்கு நம்பிக்கை இருக்குமா, கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு ஆதரவாக பேசிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புனான். கட்டில் பக்கத்தில் வந்தவா தன் கையில் இருந்த கந்த சஷ்டி புக்கை எடுத்துகிட்டு உக்காந்தான். அதை எத்தனை தடவை அவள் படித்து முடிச்சிருப்பான்னு அவளுக்கே தெரியாது. கொஞ்ச நேரத்தில் யோகநாதன் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்தார். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் டாக்டர் ரவுண்ட்ஸுக்கு வருவார். அதுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது வரைக்கும் நான் இவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் தயங்கினவா வீட்டுக்கு போனால் குழந்தைய கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுட்டு வரலாம். அதே நேரம் யோகநாதன் அவரை பத்திரமா பார்த்துப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் அங்கேருந்து கிளம்புனான். அம்மாவை பார்த்த உடனே தத்தி நடந்தபடி தன் கையை நீட்டிக்கிட்டு வேகமாக ஓடி வந்தான் மகன். அவனை வாரி அணைச்சிக்கிட்டவ கண்ணு கலங்கிடுச்சு. இது என்ன சோதனை அவளுக்கு? ஒரு பக்கம் நினைவே இல்லாமல் இருக்க கணவனோட நிலமை, இன்னொரு பக்கம் தாயை பிரிஞ்சு துடிக்கிற குழந்தையோட அழுகை. முகத்தை கழுவி முடியை வாரிக்கிட்டு நெத்தியில் பொட்டு வச்சுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னப்போ அவளோட முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு சோகத்தில் வித்தியாசமாக இருந்தது. ஹாஸ்பிட்டல் அவள் தொடர்ந்து 1 வாரம் இருக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸு, சோப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தாயம்மா கொடுத்த காப்பியை குடிச்சிட்டு பூரணிக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு குழந்தை பார்க்காத நேரம் எதையோ திருடிட்டு ஓடுற மாதிரி காருக்குள்ளே ஏறி மறைஞ்சு உக்காந்துக்கிட்டா. காரு பங்களா விட்டு போகும்போது ஆனந்தனோட அழுக குரல் மனசை நொறுக்கிடுச்சு. அவள் ஹாஸ்பிட்டலில் அடைஞ்ச உடனே நரேந்தர் ரூமில் டாக்டரும் நர்ஸுங்களும் இருந்தாங்க. யோகநாதன் வெளியே வராண்டாவில் நின்றுட்டு இருந்தார். வெளியே வந்த பெரிய டாக்டர் அவளை பார்த்து மெதுவாக சிரிச்சிட்டு வேகமாக நடந்து போயிட்டார். பின்னாடியே அவரை துரத்திட்டு போன யோகநாதனுக்கு எந்த நியூஸுமே கிடைக்கல. என்னம்மா செய்வாங்க? அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வைத்தியம் பண்ணுறாங்க, மீதி நம்ம அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு முணுமுணுத்தார். அவரும் போனதுக்கப்புறம் ரூமில் கணவனையே உத்து பார்த்துக்கிட்டு உக்காந்தா கங்கா. அப்பா செஞ்ச தப்புனால அந்த வைரப்பிள்ளையாரை தானே எடுத்துக்கணும்னு முடிவு செஞ்ச பேராசையினால் அவளோட வாழ்க்கையே எவ்வளோ தூரம் பாடடிச்சிட்டாரு. அப்பாவோட லெட்டரை படிச்சுட்டு கங்கா குற்றமற்றவான்றதை தெரிஞ்சுக்கவாது கடவுள் அவருக்கு உயிர் பிச்சை தரமாட்டாரான்னு நினச்சி
கண்ணு கலங்கியபடி ஏக்கத்தோடு அவன் பக்கத்தில் உட்காந்துருந்தா கங்கா. நைட்டு முழுக்க சோஃபாவிலே செஞ்சு படுத்தனால அவனுக்கு கொஞ்சம் சத்தம் கேட்டால் கூட சட்டுன்னு முழிச்சு அவனை உன்னிப்பாக பார்த்தான். மூச்சு விடுறானா இல்லையான்னு அடிக்கடி பக்கத்துலேயே அவனையே உத்து பார்க்கறது வழக்கமாயிடுச்சு. மகனை கூட மறந்தவளா நரேந்திரனை பார்த்துக்கிற கவனத்திலேயே அவள் நாள் போச்சு. டாக்டர் கொடுத்த கெடு முடிகிற வரைக்கும் அந்த ரூமை விட்டு நகரக்கூடாதுன்றதில் பிடிவாதமாக ஆனந்தனை பற்றி சாப்பாடு கொண்டு வந்த தாயம்மா கிட்ட மட்டும் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டான். டாக்டருங்க பார்த்துட்டு சொல்கிற விஷயத்த சிவகாமி அம்மாவுக்கு ஃபோனில் தெரிவிச்சிட்டு இருந்தாள். 3வது நாள் காலையில் விடியறதுக்கு முன்னாடியே நர்ஸு அவளோட நோட்ஸ் எல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு இருந்த சமயம் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தவா வேக வேகமாக குழியில் முடிச்சுட்டு நெத்தியில் பொட்டோட வேகமாக வெளியே வந்தாள். துதிப்போருக்கு வல்வினை போம் துன்பம் போம் என்று கந்த சஷ்டி கவசத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு ஜன்னல் பக்கம் நின்றுட்டு இருந்தான். யோகநாதன் காஃபி ஃப்ளாஸ்கோடு அங்கே வந்தார். 72 மணி நேரம்னா டான்னு அந்த நேரத்துலேயே குணமாயிடும்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் இப்படி ரொம்ப இறுக்கமாக இருக்காதீங்க, கொஞ்சம் காப்பி சாப்பிடுங்க, டாக்டர் வர்ற நேரம் அப்படின்னாரு. 3வது நாள் கெடு முடிஞ்சிடுச்சு, இன்னும் நரேந்திரன் மயக்கமாகவே இருக்காருன்ற கவலையோடு யோகநாதன் கொடுத்த ஃப்ளாஸ்கை திறந்து கொஞ்சம் காப்பியை மூடியில் ஊற்றி முழுங்கினான். வராண்டாவில் டாக்டருங்களோட பேச்சு குரலும் சத்தமும் கேட்கவே கையில் பிடிச்ச ஃப்ளாஸ்கோட யோகநாதன் கூட வெளியே வந்து வராண்டாவில் வந்து நின்றுக்கிட்டான். மனசில் ஏகப்பட்ட பரபரப்பு. காப்பியை குடிக்க முடியாமல் ஃப்ளாஸ்கை மூடி பக்கத்தில் கீழே வச்சுட்டு தவிப்போடு நின்றுட்டு இருந்தான். ரூமுக்குள்ளே இப்போ என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற அவரில் அவன் மனசு பதச்சிது. கொஞ்ச நேரம் கழித்து படக்குன்னு கதவை திறந்த பெரிய டாக்டர் தலையை நீட்டினார். கங்கான்றது நீங்கள் தானே, கொஞ்சம் உள்ளே வரீங்களா அப்படின்னு சிரித்தார். நெஞ்சு படப்படக்க வேகமாக உள்ளே நுழைஞ்சா. உங்கள் பேரை சொல்லி தான் கூப்பிட்றாரு, கிட்ட போய் பாருங்கள், அவருக்கு நினைவு மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு சந்தோஷத்தோடு. அசையாது இருந்த நரேந்திரனோட காலும் கையும் இப்போ அப்படியும் இப்படியும் அசைஞ்சுது. கண்ணை லேசாக திறந்து பார்த்தான். கங்கா கங்கான்னு மெதுவாக கூப்பிட்டான். நான் தான் கங்கா, இங்கே தான் நிற்கிறேன் அப்படின்னு கங்கா தடுத்தான். அவனோட பார்வை அவளோட முகத்தில் நிலச்சி, கங்கா நீயா, உண்மையிலே நீயா அப்படின்னு சொன்னப்போ கட்டு போட்டிருந்த பகுதியை தவிர கொஞ்சமாக தெரிஞ்ச அவனோட கன்னத்தை அவள் மெதுவாக வருடினான். நரேன், நான் தான், உங்கள் கங்கா தான் வந்திருக்கேன். நரேன் என்னை பாருங்க அப்படின்னு அவள் அழ ஆரம்பித்த உடனே பக்கத்தில் இருந்த நர்ஸு அவளை அணைச்சிட்டு தள்ளி கூப்பிட்டு போனான். இப்போ தான் அவருக்கு நினைவு திரும்பியிருக்கு, நீங்கள் அழுது கலாட்டா பண்ணக்கூடாதுன்னு மெதுவாக அதட்டான். கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்த யோகநாத முகத்தில் சந்தோஷம். டாக்டருங்க நர்ஸுங்க எல்லாரும் சிரிக்க கங்கா கணவனை பார்த்து ஆனந்தத்தில் கண்ணீர் பரல நின்னான். முன்னாடி ஒரு ரூம் மாதிரி இருந்த இடத்துக்கிட்ட கங்கா வர சொல்லி டாக்டர் கூப்பிட்டாரு. கங்கா திடுக்கிட்டு போனான். நரேந்திரனுக்கு நினைவு திரும்பிடுச்சு. எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க இந்த சமயத்தில் டாக்டர் ஏன் தனியாக அவளை கூப்பிடணும்? கவலையோடு அவள் மெதுவாக அங்கே போனான். டாக்டர் முகத்தில் இருந்த சிரிப்பு இன்னும் மறையல. அதனால் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு பதட்டம். என்ன டாக்டர், ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களான்னு கவலையோடு கேட்டான். உங்கள் கணவருக்கு நினைவு திரும்பினதை பார்த்து எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனால் நரேந்திரன் தொடர்ந்து இங்கே ஒரு 15 நாள் எங்களோட கண்காணிப்பில் இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? மறுப்பா? எந்த வகையில் அப்படி சொல்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குது? நீங்கள் அவரை கவனிச்சிட்டு வர டாக்டர், நீங்கள் சொல்கிறபடி தானே நாங்கள் எல்லோரும் நடக்கணும். அதனால் இதில் நான் மறுப்பு சொல்கிறதுக்கு இடமே கிடையாது அப்படின்னு சாமர்த்தியமாக பதில் சொன்னான். அவருக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டு சாதாரணமானது இல்லை. அவர் இதிலேருந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நினைவு திரும்பி வந்திருக்கிறதே ஒரு பெரிய அதிசயம்னே சொல்லலாம். எதிர்பாராத வகையில் அவரோட உடம்பும் இப்போது நல்ல அபிவிருத்தி ஏற்பட்டிருக்கு. அதை பத்திரமா பாதுகாத்து பூரணமாக சுகம் அடைஞ்ச பிறகு வீட்டுக்கு அனுப்புறது எங்களோட பொறுப்பு. புரியுது டாக்டர், இன்னும் எத்தனை நாள் இங்கே இருக்கணுன்னாலும் தங்கி இருக்கட்டும். என்ன சிகிச்சை பண்ண முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வித சிகிச்சையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவைப்படும் போது நிபுணருங்களை கூப்பிட்டு ஆலோசனையும் கேட்க தவற மாட்டோம். நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். நான் என்ன செய்யணும் டாக்டர்? நீங்கள் இந்த 3 நாள்லேயே ரொம்ப சோர்வாக இருக்கீங்க. இன்னும் 2 வாரத்துக்கு ராத்திரியும் பகலும் அவரை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களால் முடியலன்னா வேறு ஸ்பெஷல் நர்ஸ் யாரையாவது வைக்கலாமான்னு யோசிக்கிறேன். ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வகையில் வேறு யாருன்னா ஸ்பெஷல் நர்ஸ் வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள்
இது வரைக்கும் என் கணவரை நான் கவனிச்சுக்கிட்டது போலவே தொடர்ந்து என்னால் பார்த்துக்க முடியும். களைச்சி போயிட மாட்டிங்களே? இந்த மாதிரி சூழ்நிலையில் கணவனை பார்த்துக்கும்போது மனைவி சோர்ந்து போக மாட்டா டாக்டர். டாக்டர் மெதுவாக சிரித்தார். அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப நாள் நரேந்திர மயக்கத்திலே இருந்துடுவாரோன்னு நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். உங்களோட அதிர்ஷ்டம், சீக்கிரமாகவே நினைவு திரும்பிடுச்சு. அவரோட நினைவில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். எங்கே இருக்கிறோன்னு அவருக்கு தெரியாது. வேகமாக புரண்டு படுக்கையிலேருந்து விழுந்துடலாம். அப்படியெல்லாம் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இப்போ நாங்கள் அவருக்கு சாப்பாடு குளுக்கோஸ் மூலமாக தான் ஏற்றிட்டு இருக்கோம். சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர் உட்கார தெம்பு வந்த பிறகு தான் வாய் மூலமாக சாப்பாடு கொடுக்க முடியும். நீங்கள் தான் அந்த சமயத்தில் அவருக்கு ஊட்டுற மாதிரி இருக்கும். என்ன வேலைனாலும் நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் டாக்டர். தலையில் அடிபட்டதுன்னா அதனோட பின்விளைவு சிலருக்கு ஏற்படலாம். பயந்துடாதீங்க. நினைவு தெரிஞ்ச பிறகு கூட மூளைக்கு மேலே போத்தியிருக்க ஜவ்வு தசை மேலே இரத்த கசிவு ஏற்பட்டு சிரமம் வரலாம். அதையும் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்ய எங்களால் முடியும். அதுக்காக தான் 2 வாரத்துக்கு அவர் எங்கள் கண்காணிப்பிலேயே இங்கே இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டோம். நீங்கள் மனசு திருப்தியோடு அவரை வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் அவர் இங்கேயே இருக்கட்டும் டாக்டர். நான் கூடவே இருந்து கவனிச்சிக்கிறேன். இது வரைக்கும் எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் மன தைரியத்தை இழக்கக்கூடாது. பக்கத்தில் இருந்து அவரை கவனித்து பழையபடியே ஒரு ஆரோக்கியமான மனுஷனாக ஆக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. மறக்காதீங்க. மறக்க மாட்டேன் டாக்டர். அவரை கவனிக்கிறத தவிர வேறு எனக்கு எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. சரிம்மா, நம்ம மறுபடியும் உள்ளே போய் பார்க்கலாம். கண்ணை முடித்து கங்கா பேரை சொன்ன நரேந்திரன் கொஞ்ச நேரத்தில் சோர்வோடு கண்ணை மூடி படுத்துட்டு இருந்தான். நாடி துடிப்பு, மூச்சோட இயக்கம், கை கால் தசையோட அசைவு இதெல்லாம் செக் பண்ண டாக்டர் திருப்தியோடு அங்கேருந்து கிளம்புனார். யோகநாதனுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருந்தது. கொஞ்ச நாள் அவர் ரொம்ப பயந்துட்டு இருந்தார். நரேந்திரங்கிட்ட செய்கிற வேலையை நம்பி தான் கிராமத்தில் இருக்க தன்னோட அப்பா அம்மாவையும் இங்கே வரவழைச்சிருந்தார். நரேந்திரன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவனால் உருவாக்கப்பட்ட இந்த ரியல் எஸ்டேட்டு பொடி பொடியாகி சீர்குலைஞ்சு போயிடும். அதை நம்பி வாழ்கிற எத்தனையோ பேர் அண்டல் பட வேண்டியிருக்கும். பார்வையாளர் நேரத்தில் அன்றைக்கி சாயந்தரம் தன்னோட மனைவியோட நரேந்திரனை பார்க்க வந்திருந்தார். பூரணி தன்னோட கணவனை கூப்பிட்டு வந்திருந்தா. அவங்க எல்லாரையும் அடையாளம் பார்த்துக்கிட்டதுக்கு அறிகுறியாக அவன் முகத்தில் புன்னகை வந்தது. அண்ணா, நான் வந்திருக்கேன் தெரியுதான்னு குனிஞ்சபடி கேட்டா பூரணி. ரூமுக்குள்ளே நுழைஞ்ச நர்ஸு அவளை அழைச்சிட்டு போய் அடிக்குரலில் அதட்டினான். ஆளுக்காள் இப்படி அவரை கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. இது டாக்டரோட உத்தரவு. கண்ணை முழிச்சு பார்க்குறாரு, கை காலெல்லாம் அசைக்கிறாரு. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கங்க. அவரால் பேச முயன்ற ஒழிய யாரும் வற்புறுத்தக்கூடாது. ரூமுக்குள்ளே கூட்டெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அவள் சொன்னதுக்கப்புறம் யாருமே அங்கே நிற்கலை. கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துட்டு எல்லாருமே வெளியே கிளம்பிட்டாங்க. அவங்கள பின்தொடர்ந்த கங்கா யோகநாதன் பக்கத்தில் போய் கவலையோடு கேட்டாள். இது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அவர் சேர்த்துருக்கிறதே விஐபி ரூமோட வாடகையே அதிகமாக இருக்கும். மேலும் இதில் ஐசியூவில் இருக்கிறதுனால ரொம்பவே செலவு எக்கச்சக்கமாக இருக்கும். பணம் பத்தலைன்னா என்ன செய்வீங்க? சம்பாதிக்கிற மனுஷனே படுத்து கிடக்கிறாரே. பணம் தேவைப்பட்டதுன்னா நான் கொடுத்து உதவலான்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்கிறீங்கன்னு அன்போடு கேட்டார் யோகநாதன். கங்கா மெதுவாக குரலை தாழ்த்திக்கிட்டு, எங்கள் கல்யாணத்தப்போ என் கணவர் எனக்கு விலை உயர்ந்த வைர நகைங்களாக கொஞ்சம் பரிசாக தந்தார். அத்தனையும் பேங்க் லாக்கரில் இருக்குது. அதோட எங்கள் அம்மாவோட நகையும் கொஞ்சம் இருக்குது. எங்கள் அப்பா விட்டு போன பணமும் கொஞ்சம் பேங்க்கில் இருக்குது. அவரோட செலவுக்கு சமாளிக்க முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நகைங்களை விற்று ஹாஸ்பிட்டலோட பில்லை கட்டி சரி பண்ணிடலாம். யோகநாதன் நெஞ்சுருகி போனார். தாம் பெத்த மகளை பார்க்குறது போல் பரிவோடு அவளை பார்த்தாரு. நரேந்திரன் தானே விரும்பி கல்யாணம் செஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணை என்ன காரணத்தினாலோ ரொம்பவும் அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சுருந்தான். அப்படி இருந்தும் கணவனுக்கு ஒரு ஆபத்துன்னு கலங்கி போய் கண்ணீரோடு ஓடி வந்து இப்போது தன் நகையும் கழட்டி அவனுக்காக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா. இந்த நாட்டு பொண்ணுங்க எல்லாருமே கண்ணகியோட பரம்பரை என்பதில் சந்தேகம் ஏது? அவர் நெஞ்சத்தை துக்கமும் இறக்கமும் என்னவோ செஞ்சுது. கவலைப்படாதீங்கம்மா. இப்போ இருக்க நிலைமையில் நரேந்திரனால் இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல்லையே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியும். மேலும் இந்த ஹாஸ்பிட்டலோட சீப்பு நரேந்திரனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரோட மேற்பார்வையில் தான் டாக்டரோட பொண்ணுக்கே ஒரு பெரிய வீடு கட்டிகிட்டு இருக்காங்க.
இவர் பெரிய பில்லை கொடுத்தா நாம் பெரிய பில்லை கொடுத்து சமாளிச்சிடுவோன்னு லேசாக சிரித்தார். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்டு நிற்காம அவள் ரூமுக்குள்ளே திரும்பிட்டான். சேரை இழுத்து அவன் பக்கத்தில் உட்காந்தவ அவன் நெளியும் போதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தி ட்ரிப்ஸ் எல்லாம் சரியாக ஏறுதான்னு பார்த்துக்கிட்டே நைட்டெல்லாம் தூங்காமல் முழிச்சிட்டு இருந்தான். மறுநாள் காலையில் நர்ஸு பார்த்துக்கிறேன்னு சொல்லவே அந்த பொறுப்பை நர்ஸுக்கிட்ட விட்டுட்டு வேகமாக பங்களாவுக்கு வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மகனை கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு காப்பியோடு மட்டும் கிளம்புனான். அவன் ஹாஸ்பிட்டலில் நுழைஞ்சு நரேந்திர ரூம்குள்ளே வரும்போது அவனோட முனகல் சத்தம் கேட்டுட்டு இருந்தது. அம்மா, நீங்கள் அந்த பக்கம் போனதுலேருந்து வாய் ஓயாமல் உங்கள் பேரையே சொல்லிக்கிட்டு முனகிட்டு இருக்காரு அப்படின்னா நர்ஸு. வேகமாக ஓடி போய் குனிஞ்சு அவன் முகத்தை அவளோட பார்த்தா. நரேந்திரன் கண்ணை திறந்தான். கங்கா வந்துட்டியா? என் கங்கா வந்துடுவான்னு எனக்கு தெரியும். குழந்தை ஆனந்தனை பார்க்கணும் கங்கா, எடுத்துகிட்டு வந்து காட்ட மாட்டியா அப்படின்னு மெதுவாக கேட்டான். அவன் கண்ணில் வந்த கண்ணீரை பார்த்து துணுக்குற்றவ சட்டுன்னு டவலை எடுத்து தொடச்சி விட்டான். ஆனந்தனை பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் உடம்பு குணமாகட்டும், கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சமாதானப்படுத்தினான். தலையில் இந்த மாதிரி கட்டு போட்டுருக்கிறத பார்த்து குழந்தை அழுவான்னு பயப்படுறியா அப்படின்னு மெதுவாக சிரிச்சான் நரேந்திரன். இந்த அளவுக்கு அவனுக்கு நினைவு திரும்பி வந்திருக்கிறத பார்த்து அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். ரொம்ப பேசாதீங்க, ரெஸ்ட் எடுங்க, ஆனந்தனை கட்டாயம் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னா. ஒரு வாரத்துக்குள்ளேயே அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிட்டு வந்தது. டாக்டர்லேருந்து நர்ஸ் வரைக்கும் எல்லாரையும் அடையாளம் பார்த்து பேசினான். கை காலெல்லாம் நல்லா அசைக்க முடிஞ்சுது. மெதுவாக தலையணை பக்கத்தில் சாஞ்சி உட்காரவும் முடிஞ்சுது. நொடிக்கு பல தடவை கங்கா கங்கான்னு அன்போடு அழைச்சி அவளோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். என்னென்னவோ அவன் சொல்ல விரும்புகிறத அவனோட கண்ணே காட்டி கொடுத்தது. ரொம்ப அழட்டிக்காதீங்க, அப்புறம் பேசிக்கலான்னு கங்கா பல தடவை அவனோட உற்சாகத்தை அடக்கி கண்காணிக்க வேண்டியிருந்தது. அவனுக்கு ட்ரிப்ஸை நிறுத்திட்டு வாய் மூலமாக திரவ உணவு கொடுக்கலான்னு டாக்டர் சொன்ன உடனே அவனுக்காக தனியாக வெஜிடபிள் சூப் செய்ய சொல்லி தாயம்மா கிட்ட சொன்னான். அதையே தானே எடுத்துகிட்டு போய் ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வாயில் ஊட்டினான். இப்போ எனக்கு ஞாபகம் வருது கங்கா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு சமயம் எனக்கு காய்ச்சல் வந்து படுத்துட்டேன். இப்படி தான் அம்மா எனக்கு சூப்பு ஊட்டி விட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவளோட கையை பிடிச்சிக்கிட்டான். கங்கா, என்னை மன்னிச்சிட்டியா அப்படின்னு அவனோட குரலில் துயரம் தெரிஞ்சது. இப்போ இதை சாப்பிடுங்க, உடம்பு தேறி வந்ததுக்கப்புறம் பழைய கதையெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு அன்போடு அதட்டினான். மறுநாள் ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர்கிட்ட கேட்டு கங்கா குழந்தைய நரேந்திரனுக்கிட்ட தூக்கிட்டு வந்தான். படுக்கையில் சாஞ்சபடி உட்காந்துருந்த நரேந்திரன் தன் கையை நீட்டி, என் குழந்தைய இப்படி கொடு, கொஞ்சம் நேரம் மடியில் வச்சுக்கிட்டு அவனை தொட்டு பார்க்க ஆசைப்பட்றேன். ஆனந்தா, என் கண்ணே இப்படி வா அப்படின்னு அன்போடு கூப்பிட்டான். அவனை பார்த்து பயந்து அழ முயற்சித்த குழந்தைய சமாதானப்படுத்தி கட்டிலோட ஓரத்தில் அவன் பக்கத்தில் உட்கார வச்சான். தான் மகனோட மென்மையான கன்னத்தெல்லாம் மெல்ல வருடிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு குனிஞ்சு குழந்தையோட கன்னத்தில் முத்தம் கொடுத்தான் நரேந்திரன். ஆனந்தன், என் கண்ணே, நம்ம வீட்டுக்கு நீ வந்துட்டியா, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மாரோட மகனை அணைச்சிக்கிட்டான். குழந்தை ஆனந்தனை அவன் இந்த அளவுக்கு நேசிக்கிறான்ற உண்மை கங்காவோட மனசை நெகிழ செஞ்சுது. கண்ணில் வந்த கண்ணீரை சமாளிக்க அவள் தரையை பார்த்தான். போதும் கொஞ்சினது, உடம்பு அழட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைய தூக்கிக்கிட்டு போலியான கோபத்தோடு சிரித்தா கங்கா. நரேந்திர உடம்பு சீக்கிரமாகவே குணமடைஞ்சிடுச்சு. அவனால் நல்லா எழுந்து உட்கார முடிஞ்சுது. கட்டிலோட ஓரத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கவும் முடிஞ்சுது. கங்காவோட கையை பிடிச்சிக்கிட்டு அவன் ரூம்குள்ளேயே மெதுவாக நடக்க முயற்சி பண்ணான். தலையில் போட்டிருந்த கட்டெல்லாம் அவிழ்த்து தையலெல்லாம் பிரிச்சுட்டு இருந்தார் டாக்டர். அவனுக்கு காயம் நல்லாவே ஆறி இருந்தது. 2 வாரத்துக்கு அப்புறம் அவனை வீட்டுக்கே அனுப்பிட்டார் டாக்டர். நரேந்திரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆஸ்பத்திரியிலே இருந்தது அவனை சிறையில் அடித்து வச்ச மாதிரி ஒரு இறுக்கமான உணர்வை உண்டு பண்ணியிருந்தது. வீட்டில் 1 மாதத்துக்கு மேலே குறையாமல் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செக்கப்புக்கு ஒரு தடவை வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி செக்கப்புக்கு வரும்போது அவனோட உடல்நிலை திருப்திகரமாக இருந்தால் 1 மாதம் கழித்து ஆஃபீஸ்க்கு போகலான்னு டாக்டர் சொல்லியிருந்தார். என்ன தான் யோகநாதன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாருனாலும் அவனே பொறுப்போடு பார்த்துக்கிறதுக்கு சமமாக இருக்காதுன்னு அவனுக்கு கவலை. வீட்டிலேயே நான் என் ஃபைலெல்லாம் பார்க்கலாமா டாக்டர்னு மெதுவாக கேட்டான். காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்சம் நேரம் நீங்கள் பார்க்கலாம். நடுவில் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கி எழுந்திருக்கணும்.
மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிட்ணும், மறக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் மறந்தாலும் உங்கள் மனைவி மறக்க மாட்டாங்க, நல்லா கவனிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மெதுவாக சொல்லிட்டு சிரித்தார் டாக்டர். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி நரேந்திரனும் சிரித்தான். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பகிர்ந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கிறது தானே தாம்பத்தியம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்ன டாக்டர் தன்னோட அசிஸ்டன்ட் டாக்டருங்களோட அந்த ரூமை விட்டு வெளியேறினார். கங்கா அவனோட பொருளெல்லாம் எடுத்து வேகமாக பெட்டியில் அடுக்கி அவனுக்கு வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு தயார் பண்ணிகிட்டு இருந்தான். நரேந்திரன் மனசை டாக்டரோட வார்த்தைங்க உறுத்திக்கிட்டு இருந்தது. ஆபத்து காலத்தில் ஓடி வந்து கங்கா உதவுனது போல் அவன் அவளுக்கு என்ன செஞ்சான்? கர்ப்பிணியாக இருக்கிற அவளை வீடு தேடி வந்தப்போ அவமானப்படுத்தி எவ்வளோ பெரிய அநியாயத்தை செஞ்சுருக்கான். கங்கா அதையெல்லாம் மறந்துட்டு அவனை மன்னித்து திரும்ப அவனோட அன்பான மனைவியாக வாழ ஒத்துக்கொள்வாளா? இப்படி ஏதேதோ யோசித்தான் அவன். டாக்டர் சொன்ன மாதிரி கீழே இருந்த ஒரு ரூம் அவனுக்கு தயார் பண்ணியிருந்தா பூரணி. மனைவியை கையை பிடிச்சிட்டு வாசலில் நின்றவனுக்கு அவள் ஆரத்தி சுற்றி உள்ளே வர சொன்னான். எப்போவோ செஞ்சுருக்க வேண்டிய சாங்கியம் இது, இப்போவாது செய்கிறதுக்கு எனக்கு கொடுப்பனை கிடச்சிதே அண்ணி. மனசு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. அவள் சொன்னப்போ நரேந்திரன் குற்ற உணர்ச்சியோட மனைவியோட முகத்தை பார்த்தான். கங்காவோட முகம் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் சலனம் இல்லாமல் இருந்தது. அவனுக்கு பெட்டெல்லாம் சரி பண்ணி தலையணையெல்லாம் அடுக்கினான். அவனை கைத்தாங்களாக பிடிச்சி அங்கே சாஞ்சு உட்கார வச்சான். ஆனந்தினியும் அவன் பக்கத்தில் உட்கார வச்சான். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே அப்பாவோட முகம் அவனுக்கு பழக்கமாக இருந்ததுனால அவன் அழாமல் அவனோட மாரில் ஏறி உக்காந்துக்கிட்டான். தன்னோட மிருதுவான பிஞ்சு கையால் தான் அப்பாவோட தாடையை அவன் வருன்னான். அப்பா அப்பான்னு கொஞ்சி அழைச்சப்போ உடம்பு சிலுத்து போனான் நரேந்திரன். ஆசையோட மகனை ஆவேசமாக அணைச்சிக்கிட்டான். எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டேன், இந்த அழகான மழையில் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் எவ்வளோ நாள் வீணாக்கிட்டேன். தண்ணியே நொந்துக்கிட்டபடி மகனோட சுருண்ட முடியை விரலால் கோதி விட்டான். மார் மேலே சாஞ்சு படுத்துக்கிட்டு இருந்தவன் மெதுவாக தட்டி கொடுக்கவே அவனோட அணைப்பிலேயே அவன் தூங்கிட்டான். பூரணியத்தை அவனுக்கு பரிசாக கொடுத்துருக்கிற தொட்டிலில் கொண்டு போய் போட்டுட்டு வரேன், நீங்கள் எதுக்காக அவனை சுமக்கிறீங்க அப்படின்னு கங்கா குழந்தைய தூக்குனப்போ அவனுக்கு மனசே வரல. அப்படி ஒரு பாசம். ஆனந்த மேலே இவ்வளோ அன்பு ஏற்படும்னு அவன் நினச்சே பார்க்கல. இரத்த பாசத்துக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு, என்ன அதிசயம். மதிய சாப்பாடை தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்த கங்கா ஒரு ஸ்டூல் மேலே அதை வச்சா. கையை கழுவிட்டு நீங்களே தட்டில் இருந்து சாப்பிட்லான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. கங்காவோட உதவியோட பாத்ரூமுக்கு போய் முகத்தை கை காலை கழுவுனவன் கண்ணாடியில் தெரிஞ்ச முகத்தை பார்த்து திகச்சிட்டான். நான் ரொம்பவே மாறி போயிருக்கேன்ல கங்கா அப்படின்னா. அவள் எதுவும் பேசாமல் அவனை சாப்பிட உட்கார வச்சான். ஒரு வாய் சாப்பிட்டவன் அவளை ஏறிட்டு பார்த்தான். இது தாயம்மா சமையல் போலையே இல்லையே, ஏன் வாய்க்கு ருசியாக இல்லையா அப்படின்னு கேட்டபடி தண்ணீரை கொண்டு வந்து அவன் பக்கத்தில் வச்சான். இந்த சாம்பாரோட ருசி நான் ஏற்கனவே பழக்கமானது. திருவல்லிக்கேணி முத்துவீரன் தெருவில் நான் முதலாக சாப்பிட்ட இந்த சாப்பாட்டோட ருசி என் நாக்கில் இன்னும் இருக்குது. அப்படிப்பட்ட சாப்பாட்டை தயாரித்தவளை பிரமிப்போடு பார்த்து மயங்கி போன நினைப்பு இன்னமும் என் மனசில் நீங்காமல் நிற்குது. தட்டை பார்த்து சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கிறேன். நீ வீட்டுக்கு வந்ததும் இவ்வளோ வேலைக்கு நடுவில் எனக்காக சமையல் பண்ணியிருக்க. உனக்கு என் மேலே எவ்வளோ பாசம். சட்டுன்னு எச்சில் கையால் அவள் கையை பிடிச்சான். கங்கா, உன்னை நான் ரொம்பவும் நேசிக்கிறேன். உன்னோட அன்புக்கும் கடமை உணர்ச்சிக்கும் ஈடு இணையே இல்லை. அவன் குரல் தழுதழுத்தது. உணர்ச்சி வசப்பட்டு சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, உடம்புக்கு நல்லதில்லை. நைட்டு சாப்பாட்டுக்கு நான் தாயம்மாவை அனுப்புகிறேன். நானும் ஆனந்தனும் அடுத்த ரூமில் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். மெதுவாக சொல்லிவிட்டு அவள் தன்னோட கையை எடுத்துக்கிட்டான். இல்லை, நான் அமைதியாக இருக்கேன், அப்படி எதுவும் செஞ்சிடாத. உன் பக்கத்தில் இருக்கிறதுக்கு தான் என் உடம்பு தேடுறதுக்கு ரொம்ப அருமருந்தாக இருக்குது சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடித்தான். சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டான். சாயந்தரம் எழுந்தப்போ கங்கா அவனுக்கு டீயும் கொஞ்சம் பிஸ்கட்டும் கொண்டு வந்து வச்சான். ஆனந்த எங்கே? உங்களோட போட்டி போட்டுக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். கங்கா, நான் ஒன்று கேட்பேன், நீ கட்டாயம் பதில் சொல்லணும். ஆனந்தனுக்கு என்னை போலவே சுருண்ட முடி, அந்த கண் அதெல்லாம் எங்கள் அம்மா மாதிரியே உரிச்சிட்டு பறந்துருக்கிறான். பையன் 80% எங்கள் வீட்டை போலையும் 20% உங்கள் வீட்டை போலையும் தான் பறந்துருக்கான். இதை கேட்டோன்னே கங்கா அவனை உத்து பார்த்து,
இப்போவாது அவன் உங்கள் மகன்னு ஒத்துக்கிறீங்களா? கங்கா, என்னோட அரக்கத்தனத்தை ஞாபகப்படுத்தாத. அதுக்கப்புறம் அவள் எதுவுமே பேசலை. பூரணி தன்னோட கணவனோட வீட்டுக்கு போகிறதுக்காக கங்கா கிட்ட வந்தாள். ஆரம்பத்தில் இந்த வீடு கட்டினப்போ அண்ணன் இந்த வீட்டை நிர்வகிக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்து சாவிகத்தை கொடுத்தாரு. எனக்கு கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் இது அண்ணங்கிட்டே இருந்தது. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இந்த பொறுப்பு என்கிட்டே வந்தது. இனிமேல் இது உங்கள் சொத்து, பிடிங்கன்னு சொல்லி அன்போட கங்காவை அணைச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புனான். கங்காவுக்கு கணவனை கவனிக்கிற பொறுப்போட வீட்டு நிர்வாகத்தையும் கவனிக்கிற பொறுப்பு சேர்ந்து இருந்தது. தாய்மாளுக்கும் தங்கப்பனுக்கும் ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வர வேண்டிய மகராசி இப்படி விபத்து மூலமாவது வந்து சேர்ந்தாலே அப்படின்னு நிம்மதி அவங்களுக்கு. நாட்களும் வேகமாக நகர்ந்துட்டு இருந்தது. வீட்டையும் கணவனையும் அவள் ரொம்ப கருத்தோடு பார்த்துக்கிட்டான். ரூமுக்குள்ளேயே அவன் நடந்துக்கிட்டு இருந்த நரேந்திரன் இப்போ கொஞ்சம் தோட்டத்துலேயும் உழவு துவங்கினான். ஒரு மாதம் முடிவில் அவனோட ஆரோக்கியம் நல்லாவே திரும்பி இருந்தது. மகனை தூக்கியபடி அவன் கொஞ்சம் தூரம் நடக்க முடிஞ்சுது. தூக்கி வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் அவனை கீழே இறக்கிட்டு அவன் பிஞ்சு விரலை பிடிச்சிக்கிட்டு தோட்டத்தில் மெதுவாக நடந்தான். ஆனந்தம் சாப்பிட்டானா? ஆனந்தம் தூங்குனானா? ஆனந்தம் விளையாடினானான்னு சதா மகனை பற்றிய கேள்வி தான் அவன் மனசில் இருந்தது. யோகநாதன் தினமும் கொண்டு வர ஆஃபீஸ் பையில பார்த்ததுக்கப்புறம் மகனோட கொஞ்சம் விளையாடுறது தான் அவனோட பொழுதுபோக்காக இருந்தது. மாத கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ உடம்பை செக் பண்ண டாக்டர் அவன் எதிர்பார்த்ததை விட நல்லாவே குணமடைஞ்சிட்டு இருக்கிறதா சொன்னார். இன்னும் ஒரு மாதம் கூட தேவையில்லை, நாளைக்கு மறுநாளே நீங்கள் ஆஃபீஸ்க்கு போய் தினசரி உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னாரு. அதை கேட்டதும் நரேந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுநாள் அவன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீடு திரும்பினப்போ கங்கா அவன்கிட்ட காரை எடுத்துகிட்டு கொஞ்சம் வெளியே போகலாமான்னு கேட்டான். இது என்ன கேள்வி கங்கா? இது உன்னோட வீடு, உன்னோட காரு, இந்த சொத்து சுகம் எல்லாமே உன்னோடது தான். ஏன் நானே உன்னோடையவன் தானே அப்படின்னு கொஞ்சலாம் சொன்னான். தாயம்மா ஆனந்தனை பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க, அதனால் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்கே போகணும் ஏன்னு மனைவியை கேட்குறதுக்கு உரிமை இல்லாத வெக்கம் அவனுக்கு தடை போட்டுது. அதே நேரம் தாயம்மா எதுக்கு? ஆனந்தனை விட்டுட்டு போ, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னா. ஹாஸ்பிட்டலில் கணவன் இருக்கும்போது அப்பப்போ சிவகாமி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நிலைமையை தெரிவிச்சிட்டு இருந்தா. கணவன் வீடு வந்ததும் சிவகாமி அம்மாவை போய் பார்க்க முடியல, ஃபோனில் தான் பேச முடிஞ்சது. அன்றைக்கி அவள் ஒரு வேலை விஷயமா சிவகாமி அம்மா வீடு வரைக்கும் போக முடிவு செஞ்சுருந்தா. காரில் வந்து இறங்கின கங்காவை ஆச்சரியத்தோடு வரவேற்றா சிவகாமி. உங்களை பார்த்துட்டு அப்படியே என் சாமானில் ஒன்று எடுத்துகிட்டு போக வந்தேன்னு புன்னகிச்சிட்டு சொன்னான். மற்ற சாமானெல்லாம் அப்புறம் வந்து எடுத்துகிட்டு போவியாக்கும். எப்படியோ கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்துட்டா சரி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் சிவகாமி. நீலாம்மாவை பார்த்து விசாரிச்சுட்டு அப்படியே அவளோட ரூமுக்கு போனான். அவளோட ரூமை நீலாம்பா சுத்தமாக வச்சுருந்தா. கதவை தாழ்பால் போட்டுட்டு இரும்பு பீரோட லாக்கரை திறந்தா. அதில் அவள் வச்சுட்டு போன துணி முடிப்பும் அந்த லெட்டரோட கவரும் அப்படியே இருந்தது. அவள் பங்களாக்கு திரும்பினப்போ அப்பா அம்மாவனும் முன்னாடி உக்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. முகத்தை கொஞ்சம் வேர்வையை தொடச்சிக்கிட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டா. தயவு செஞ்சு கொஞ்சம் உள்ளே வரீங்களா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும். கலவரத்தோட நரேந்திரன் அவள் சொன்னபடியே உள் ரூமில் போய் அந்த பெட்டில் உக்காந்தான். அந்த துணி முடிப்பையும் லெட்டரையும் பார்த்தவன் இதெல்லாம் என்ன கங்கான்னா ஆச்சரியத்தோட. பிரித்து பாருங்க புரியும்னு அவனையே பார்த்தபடி நின்னா கங்கா. நரேந்திரனோட கண் ஆச்சரியத்தில் விரிஞ்சுது. மறக்க முடியாத அளவுக்கு அவன் மனசில் ஆழமாக இழப்புணர்வை ஏற்படுத்தின ரொம்ப நாளாக அலக்கழிச்சிட்டு இருந்த அந்த வைரப்பிள்ளையாரா அது. துணி முடிச்ச நல்லா எடுத்துகிட்டு ஜன்னல் வழியாக வீசின வெளிச்சத்தில் அதோட வண்ண ஜாலம் வாரி வீசிட்டு இருந்ததை கையில் எடுத்து பார்த்தான். அவனோட பாட்டங்காலத்து பரம்பரை சொத்து. ஆச்சரியத்தோடு பார்த்தவனுக்கு நெஞ்சு வேகமாக துடிச்சது. மெதுவாக கங்கா பக்கம் திரும்பினான். அவன் கேட்கணும்னு நினச்ச கேள்வியை அவனால் அடக்க முடியல. முகம் செவந்து போய் அவனுக்கு மூச்சு முட்டியுது. இத்தனை நாள் உன்கிட்ட இருந்த இந்த வைரப்பிள்ளையாரை இப்போ என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதோட நோக்கம்? மெதுவாக ஆனால் அழுத்தமாக கேட்டான். கங்கா பதிலுக்கு மெதுவாக சிரிச்சா. அதை பார்த்த உடனே அவன் மனசில் வர்ற சந்தேகத்தை அவளால் ஊகிக்க முடியாதா என்ன? நான் நிரபராதின்றதை நிரூபிக்க இதை உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டணும்னு நினச்சப்போ நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருந்தீங்க. உடம்பு குணமாகட்டுன்னு காத்திருந்தேன்.
அதுக்கான வேலையும் வந்துடுச்சு. உங்கள் பொருளை உங்ககிட்ட கொடுத்துட்டு என் மேலே சுமத்தி இருக்க குற்றத்தை போக்கிக்கணும்னு வந்திருக்கேன். இதை முதல்ல நான் கேட்டப்பவே என்கிட்ட கொடுத்துருக்கலாமே. அதை தான் விவரமாக சொல்ல வரேன். வைரப்பிள்ளையாரை நீங்கள் அப்பாகிட்ட கொடுத்ததோ அது அவர் விற்று தரேன்னு சொன்னதோ எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா வியாபார விஷயத்தெல்லாம் என்கிட்ட பேசுகிற பழக்கமும் கிடையாது. நானும் அதை தூண்டி கேட்குறவளும் கிடையாது. அவரோட நண்பரோட மகன்ற வரையில் உங்களை நான் ரொம்ப மதித்தேன். முதல் தடவை உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கும் அதே மாதிரி தான் கங்கா. நம்மளோட முதல் சந்திப்பிலேயே நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் விரும்பியிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய அன்பில் கொஞ்சம் கூட களங்கம் இல்லை. உங்களை நான் எப்போவுமே வெறுத்ததே இல்லை. நீங்கள் செஞ்ச அவமானத்தில் தான் என் மனசு கசந்து போச்சு, அவ்வளவுதான். உன்னை பார்த்ததும் நான் காதலித்தேன். என் உயிரே உன் கூட கலந்துட்டது போல் உணர்வு. உங்கள் அப்பாவோட பிறந்த நாள் அன்னைக்கு நீ என்கிட்ட பேசினதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இந்த வைரப்பிள்ளையாரை காணாமல் உங்கள் அப்பாகிட்ட வந்து கேட்டப்போ நீ வெளியில் போன முகத்தோட உள்ளேருந்து எட்டி பார்த்தேன். உன் மேலே எனக்கு சந்தேகம் வந்தது உண்மை. உன்னோட சகஜமான பேச்சு, அந்த பார்வையெல்லாம் வெறும் நடிப்பு. உங்கள் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ நம்மளை ஏமாற்றிட்டான்னு ஆத்திரம் வந்தது. என் எதிர்காலமே அந்த வைரப்பிள்ளையாரில் இருந்தது. அதை திருடிக்கிட்ட உங்கள் அப்பாவை நான் ரொம்பவும் வெறுத்தேன். அவரை பழி வாங்கணும்னு மனசு துடிச்சுது. அதுக்கு தான் என்னை பகடக்காயாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களே. அப்படி சொல்லாத கங்கா. என்னோட நிலைமையில் நீ இருந்தால் இப்படி தான் செஞ்சுருப்ப. நீ இன்னும் எனக்கு இதை பற்றி விளக்கமாக சொல்லலையே. தாராளமாக சொல்கிறேன். சொல்லி முடித்து நான் நிரபராதின்றதை நிரூபிக்கிறதுக்கு தான் அவங்க முன்னாடி நிற்கிறேன். அப்பா இறந்ததும் அவரோட பொருளெல்லாம் விற்றுட்டு இந்த இரும்பு பீரோ மட்டும் ஒரு ஞாபகத்துக்கு வச்சுருந்தேன். அதிலிருந்த தேவையில்லாத பொருளெல்லாம் சுத்தப்படுத்தும் போது தான் இந்த துணி முடிச்சும் இந்த லெட்டர் கவரும் கிடச்சிது. இந்த துணி முடிச்சில் உங்கள் வைரப்பிள்ளையார் இருந்தது. இந்த லெட்டரை படித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் புரியும். சொல்லியபடியே அந்த லெட்டர் கவரை அவங்ககிட்ட கொடுத்தா. நரேந்திரன் வேகமாக அதை எடுத்து படித்தான். அவனோட மனசு வேதனையிலேயே தோண்டது. எவ்வளோ பெரிய தப்பை அவன் செஞ்சுருக்கான். அவனுக்கு மன்னிப்பு இருக்கா? கங்கா, நானும் ஒரு உண்மையை உங்ககிட்ட இப்போ சொல்லிடுறேன். கங்கா எனக்கு துரோகம் செஞ்சுருக்க மாட்டா, அவளுக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு என் அடி மனசு சொல்லிகிட்டு இருந்தது. ஆனால் என்னோடய பேய் மனசு நீ குற்றவாளின்னு சொல்லி என்னை ரொம்ப குழப்பிடுச்சு. உன்னை நான் சித்திரவதை செஞ்சிட்டேன், ஒத்துக்கிறேன். ஆனால் உன்னை நான் இத்தனை குழப்பத்துக்கு நடுவையும் காதலிச்சிட்டு தான் இருந்தேன்னு சொன்னால் நீ நம்புவியா? உன்னை தவிர என்னோட கண்ணு வேற ஒரு பொண்ணு பக்கம் திரும்பலைன்னு சொன்னால் அந்த உண்மையை நீ ஏற்றுக்குவியா? கங்கா மறுபடியும் என் வாழ்க்கையில் வந்து என் மனசோட ஒண்டிட்டான்னு அன்னைக்கு நான் மயக்கத்துலேருந்து நினைவு வந்தப்போ ரொம்பவோ சந்தோஷப்பட்டு போனேன். உனக்கு நான் இன்னமும் விளக்கணுமா கங்கா? சொல்லிட்டு அவளோட இடுப்பில் இருந்த தன்னோட மகனை வாரி அணைச்சிக்கிட்டான். ஒரு கையால் அவளோட கையை எடுத்து தன்னோட முகத்தில் வச்சான். விரலுக்கு நடுவில் அவனோட கண்ணீர் அவளை துணுக்குற செஞ்சுது. இது என்ன கோழைத்தனம்னு சொல்லிக்கிட்டே முந்தானையால் அவனோட கண்ணீரை தொடச்சான். கங்கா, இது கோழைத்தனம் இல்லை. நான் உனக்கு செஞ்ச கொடுமையை நினச்சி நான் வடிக்கிற கண்ணீர். இதை பற்றி வெக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நீ நிரபராதி, நான் குற்றவாளி, ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன்று கங்கா, விருப்பு வெறுப்புங்கிற ரெண்டு உணர்வுக்கு நடுவே இடைவெளி ரொம்ப குறைவு. உனக்கு தெரியாதா? உன் அப்பாவோட சேர்ந்துட்டு என்னை நீ ஏமாற்றிட்டதா நினச்சி உன்னை வெறுத்தேன். அதே நேரம் என் உயிரோடு கலந்துட்ட உன்னோட அன்பை உதற முடியாமல் தவிச்சேன். கங்கா, இந்த பாவியை மன்னிச்சிடு, தழுதழுத்தான் நரேந்திரன். உங்களை நான் எப்போவும் மன்னிச்சிட்டேன். உங்கள் பொருளான வைரப்பிள்ளையாரை பத்திரமா எடுத்து வச்சுக்கங்க. அடுத்ததாக உங்கள் மகனை உங்ககிட்ட சேர்த்துட்டேன். அவனை நல்லா வளர்த்து ஆளாக்குங்க. இது என்ன பேச்சு கங்கா? என்னோட சொத்து சுகம் எல்லாத்துக்கும் உரிமை உடையவா நீ. என்னோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் சமமாக பங்கு போட்டுக்க வந்த மனைவி நீ. இந்த பிள்ளையார் இனி நம்ம சொத்து. ஆனந்த நம்ம மகன். அவனை வளர்த்து ஆளாக்க கடமைப்பட்ட பெற்றோர் நாம் 2 பேரும் இல்லையா? சொல்லு. கங்கா தன்னோட கையை மெதுவாக அவனோட பிடியிலேருந்து இழுத்துக்கிட்டா. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டோம். இந்தாங்க சாவி. முதல்ல லாக்கரில் பிள்ளையாரை வச்சு பூட்டுங்க. வீட்டு சாவி இனி உன்னோட பொறுப்பு. நீயே எடுத்து உள்ளே வைக்கங்கா அப்படின்னா நரேந்திரன். அப்பா அந்த பிளாஸ்டிக் பெட்டியில் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் காணாமல் போனது போல் உங்கள் பீரோவில் வச்சு மறுபடியும் பிள்ளையார் காணாமல் போயிட்டா? அவள் லேசாக சிரிச்சா. நரேந்திரன் அவளை பரிதாபமாக பார்த்தான். கங்கா, நீ இந்த மாதிரி எத்தனை தடவை குத்தி பேசினாலும்
நான் கோச்சிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவன். தயவு செஞ்சு அதை எடுத்து வை. அப்படியே மறுபடியும் காணாமல் போயிட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். வைரப்பிள்ளையாரை விட பல மடங்கு விலை உயர்ந்த ஈடு இணையில்லாத என் கங்கா வந்தாலேன்னு அது போதும்னு சந்தோஷமாக இருப்பேன். அப்பாவோட அணைப்பில் இருந்த ஆனந்தம் நெளிஞ்சிக்கிட்டு அழ ஆரம்பித்தான். கணவனோட பீரோ லாக்கரில் பிள்ளையாரையும் லெட்டரையும் வச்சு பூட்டினா கங்கா. குழந்தைக்கு பசி, இப்படி கொடுங்கன்னு ஆனந்தனை தன்னோட கையில் வாங்கினான். குழந்தைக்கு மட்டும் இல்லை, அவனோட அப்பாவுக்கும் பசி. 2 பேருக்கும் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு மெதுவாக செல்லமாக அவளோட கன்னத்தை கிள்னான். ஆனந்தனுக்கு பருப்பு சோத்தில் நெய் ஊற்றி அவனுக்கு பிசைஞ்சு ஊட்டிட்டு தாயமாட்டை கொடுத்துட்டு கணவனுக்கு சாப்பாடு தட்டை மேஜை மேலே வச்சான். நீயும் எதிர வந்து உட்காந்து சாப்பிடு கங்கா. இனி நமக்குள்ளே எந்த பிரிவும் இருக்கக்கூடாது. என்னோட வேலை கவனிக்கிற நேரம் போக ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் கூடயும் ஆனந்தம் கூடயும் கழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா, உங்களுக்கு ஒரு தட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன், உட்காருங்க. என் புருஷன் குழந்தைய பார்த்துப்பாரு. நான் உங்கள் 2 பேருக்கும் பரிமாறேன்னு உற்சாகத்தோட தாயம்மா உள்ளே வந்தா. முதல்ல இவர் சாப்பிடட்டும், அப்புறம் என்னை பற்றி கவனிக்கலாம். கூட இருந்து இவருக்கு நான் சோறு பரிமாறுறேன், நீ கவலைப்படாதுன்னு அவகிட்ட மறுத்துட்டான். பகல் சாப்பாட்டுக்கு அப்புறம் மகனை அணைச்சிக்கிட்டு ஏசி ரூமில் படுத்தவன் நல்லா தூங்கிட்டான். முழிச்சு பார்த்தப்போ சாயந்தரம் மணி 5 இருந்தது. ஆனந்தன் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தான். சத்தம் இல்லாமல் கதவை சாத்திக்கிட்டு வெளியே வந்தான் நரேந்திரன். வீடே ரொம்ப அமைதியாக வெறுமையாக இருந்தது. சமையலறை பக்கம் தலையை நீட்டினான். தாயம்மா கலவரத்தோட ஓரமாக நின்றுட்டு இருந்தான். கங்கா கங்கான்னு குரல் கொடுத்துக்கிட்டே டைனிங் டேபிள் பக்கம் வந்தான். அவனோட கண்ணில் படுற மாதிரி ஒரு கவர் இருந்தது. தன்னோட பேர் எழுதியிருந்த அந்த கவரில் இருந்த லெட்டரை எடுத்து படித்தான். கங்கா அவனுக்கு எழுதியிருந்த சுருக்கமான லெட்டர் இதுதான். அன்புள்ள கணவருக்கு கங்கா எழுதும் கடைசி கடிதம். இந்த 2 வருஷமாக குழம்பி தவிச்சிட்டு இருந்த என் மனசில் இப்போ தான் நிம்மதி ஏற்பட்டிருக்கு. உங்கள் சொத்தான வைரப்பிள்ளையாரை உங்ககிட்டயே திரும்ப கொடுத்துட்டேன். உங்களோட ஆசை மகனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இந்த வீட்டோட கொத்து சாவியை உங்கள் ரூம் அலமாரி மேல்தட்டில் வச்சுருக்கேன். இனி எனக்கு இங்கே வேலை எதுவும் இல்லை, அதனால் புறப்பட்டு போகிறேன். உங்கள் கங்கா. தாயம்மான்னு கத்துனா நரேந்திரன். ஐயா கூப்பிட்டீங்களான்னு நடுங்கப்படி அவங்கிட்ட வந்து நின்னான். அம்மா எங்கே போனாங்க, எப்போ போனாங்க, என்னை ஏன் எழுப்பலை அப்படின்னு ரொம்ப கடுமையாக கேட்டான். நீங்கள் படுக்க போன பின்னாடி கொஞ்சம் நேரத்தில் என் புருஷனை ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வர சொன்னாங்க. தன்னோட பெட்டியை தூக்கிட்டு அதில் எதுவும் சொல்லாமல் கிளம்பிட்டாங்க. அவங்க சாப்பிடக்கூட இல்லை அப்படின்னு திணறிட்டே சொன்னான். அந்த சமயம் ஃபோன் அடிச்சுது. தங்கப்ப மூச்சரிக்க ஓடி வந்தான். அவசரமாக அவங்கள யாரோ ஃபோனில் கூப்பிட்றாங்க அப்படின்னா. அவன் ஹாலுக்கு போய் ஃபோனை எடுக்கிறதுக்குள்ளே பல பயங்கரமான கற்பனையோடு நடுங்கிற கரத்தால் ஃபோனை எடுத்தான். வணக்கம், நான் நரேந்திரன் பேசுகிறேன் அப்படின்னு குரல் கம்மி, அவன் வார்த்தையெல்லாம் உடஞ்சி வந்தது. நாம் 2 பேரும் சந்தித்ததில்லை, ஆனால் எனக்கு எல்லாம் ஓரளவு தெரியும்னு சொன்ன அந்த குரலை அவன் இதுக்கு முன்னாடி கேட்டதில்லை. நெஞ்சு படப்படக்க, நீங்கள் யாருன்னு சொன்னால், என் பேர் சிவகாமி. என் வீட்டில் தான் கங்கா 1.5 வருஷமாக தங்கியிருந்தான். எனக்கு தெரியும், அவளையும் என் குழந்தையும் வச்சு காப்பாற்றினதுக்கு மிக்க நன்றிம்மா. இப்போ கங்கா இங்கே இல்லை, ஒருவேளை அவள் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காளோ? கங்காவை பற்றி ஏதாவது விபரீதமான செய்தி ஏதாவது சொல்கிறதுக்கு தான் சிவகாமி கூப்பிட்டாலோ? கங்கா வாழ பிடிக்காமல் வேறு ஏதாவது மேலே யோசிக்க முடியாமல் துக்கம் அவனோட நெஞ்சு அடைச்சிது. கங்கா நல்ல வெயில் நேரத்தில் ஒரு பெட்டியோட டாக்ஸிலேருந்து இங்கே இறங்கினான். குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு வந்ததாக சொன்னான். மதிய சாப்பாடு சாப்பிட்டுன்னு என்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு வெளியே போயிருக்கா. இன்னமும் திரும்பி வரல. கொஞ்சம் முன்னாடி ஒரு ட்ராவல் ஏஜென்சிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணான். நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டில் ஹைதராபாத்துக்கு போகிறதா ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறதாவும், கொஞ்சம் நேரத்தில் டிக்கெட்டோட வீடு திரும்புறதாகவும் சொன்னான். ஹைதராபாத்துக்கு போகிறாளா? ஏன்? நரேந்திரன் குரல் நடுங்கி இருந்தது. வெளியே புறப்படுறதுக்கு முன்னாடி என்கிட்ட மனசு விட்டு கொஞ்சம் நேரம் பேசினான். உங்கள் பங்களாவில் உங்களை கவனிச்சிட்டு இருக்கும்போதே அவள் ஒரு முடிவுக்கு வந்துட்டதா சொன்னான். என்ன முடிவு அது? குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையிலேருந்து அவள் ஒதுங்கிக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கா. சென்னையில் என்னோட இருந்தால் நீங்கள் வற்புறுத்தி அவளை கூப்பிட்டு போயிடுவீங்கன்னு இப்போ ஹைதராபாத்துக்கு கிளம்பிகிட்ருக்கா. அவள் அப்படி செய்கிறது நியாயமாம்மா? நியாயம்னு வரும்போது உங்ககிட்டயும் நான் கேட்க வேண்டிய பல விஷயம் இருக்குது. ஹைதராபாத்தில் போய் அவள் என்ன செய்வாளாம்? அங்கே அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருக்காளாம்.
விமான நிலையத்துக்கு போன உடனே அவள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காளாம். கொஞ்ச நாள் அங்கே தங்கிட்டு ஒரு வேலை தேடிக்கிட்டு அப்புறம் நரேந்திரனுக்கு அதுக்கு மேலே கேட்க பொறுமை இல்லை. அம்மா, நான் உடனடியாக உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன். கங்கா என்னை விட்டு போகிறத நான் அனுமதிக்க போகிறதில்ல. நீங்கள் உடனே கிளம்பி வரணும்னு சொல்லிட்டு தான் அவசரமாக உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். சீக்கிரமாக இங்கே வாங்க. கங்கா வீடு திரும்புகிற நேரம். கங்கா தனியாக போய் வாழ்கிறத நானும் விரும்பலை. உடனே கிளம்புங்க அப்படின்னு சிவகாமி ஃபோனை வச்சா. குழந்தை ஆனந்தனை பத்திரமா பார்த்துக்க சொல்லி தாயம்மா கிட்ட சொல்லிவிட்டு உடம்பு பலவீனத்தை கூட பொருட்படுத்தாமல் காரை தானே ஓட்டிக்கிட்டு பூந்தமல்லிக்கு வந்தான் நரேந்திரன். கங்கா அதுக்குள்ளே திரும்பி வந்திருந்தா. தன்னோட பயணத்துக்கு வேண்டிய பொருளெல்லாம் நிதானமாக தன்னோட பெட்டிக்குள்ளே அடுக்கிட்டு இருந்தா. வாசலில் கார் வந்து நிற்கிற சத்தம் கேட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். நரேந்திரன் கார் கதவை திறந்துக்கிட்டு தள்ளாடிக்கிட்டே வராண்டாவை தாண்டி உள்ளே வர்றதை பார்த்து பதைச்சு போனான். அவள் அங்கே தான் போயிருக்கணும்னு ஊகத்தில் அவளை தேடிக்கிட்டு வராரு அவளோட கணவன்னு நினச்சா. எவ்வளோ கெஞ்சினாலும் இந்த வாட்டி உறுதியாக இருக்கணும்னு தன்னுள்ள நினச்சவா நெஞ்சு வேகமாக துடிக்க கதவோரம் வந்து காத்துக்கிட்டு நின்னான். சிவகாமி அம்மா அவனை வரவேற்று ஹாலில் உட்கார வச்சு உபசரிக்கிற சத்தம் கேட்டது. அவள் அதுக்கு மேலே யோசிக்கிறதுக்குள்ளே எஜமானி அம்மா அவளை கூப்பிட்றதா நீலம்மா பதட்டமாக வந்து சொன்னான். நீ இப்படி உட்கார், உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போக உன் கணவர் வந்திருக்கிறாரு அப்படின்னா சிவகாமி. மறுக்க முடியாமல் சோஃபாவில் உட்காந்த கங்கா நரேந்திரனை நிமிர்ந்து பார்க்காம பூச்சாடியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. கங்கா, நீ ஹைதராபாத்துக்கு போவதை பற்றி எனக்கும் உன் கணவருக்கும் விருப்பம் இல்லை. அம்மா, நான் கங்கா பேசி முடிக்கிறதுக்குள்ளே சிவகாமி கொஞ்சம் கடுமையான குரல்லையே சொன்னான். நடந்த எல்லாத்தையும் நீ ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்க. இப்போ உன் கணவர் முன்னாடியே நான் வெளிப்படையாக பேச போகிறேன். என் கணவர் உங்கள் அப்பாவோடு சேர்ந்து கூட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார்ன்ற காரணத்துக்காக உன்னை நான் இங்கே சேர்த்துக்கல. உண்மையிலேயே வியாபாரத்தில் ஏற்பட்ட மனஸ்தாபம் காரணமாக நமக்குள்ளே பேச்சுவார்த்தையே இல்லாமல் விலகி இருந்தோம். அப்படி இருந்தும் உன்னை நான் ஏன் என்னோட வச்சுக்கிட்டேன்? கங்கா மௌனமாக அவளை பார்த்தா. ஒரு காலத்தில் நானும் என் கணவரால் ஒதுக்கப்பட்டு 10 வருஷமாக பிறந்த வீட்டோட வாடா வெட்டியாக இருந்தவ. அதோட கொடுமையை ரொம்பவே அனுபவிச்சவ. நம்மளை போல் இந்த பொண்ணும் கணவனால் கைவிடப்பட்டிருக்காங்கிற அனுதாபம் காரணமாக தான் உன்னை இங்கே நான் தங்க வச்சுக்கிட்டேன். பெரியவங்க 4 பேர் நல்லது பேசி என்னையும் என் கணவரையும் சேர்த்து வச்சாங்க. அதை போல் நானும் உன்னோட தாய் ஸ்தானத்தில் இருந்து உன்னையும் கணவரையும் சேர்த்து வைக்கணும்னு விரும்புகிறேன். அம்மா, எனக்கு ஏற்பட்ட அவமானம் போல் நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. கங்காவோட கண்ணு கலங்கி இருந்தது. உன்னை விட அதிகம் அனுபவிச்சவன் நான். நீயாவது 1.5 வருஷம்தான் உன் கணவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழ்ந்திருக்க. புராண கால சகுந்தலை 5 வருஷ காலம் தன் கணவனை பிரிஞ்சு வாழ்ந்ததா கதை சொல்லுது. ஆனால் இந்த சிவகாமி 10 வருஷம் வாழா வெட்டியாக இருந்திருக்கா. நீயாவது பட்டணத்தில் வாழ்கிற பொண்ணு. அக்கம் பக்கம் அதிகம் பேசுகிறதுக்கு முன்னாடி இடத்த காலி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டேன். இந்த பக்கத்தில் உன்னை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. அதனால் நிம்மதியாக இருந்தேன். ஆனால் நான் என் பிறந்த வீட்டில் கிராமத்தில் இருந்தேன். பக்கத்தில் இருக்க சொந்தக்காரங்களாம் கண்டபடி என்னை பேசி அவமானப்படுத்தினாங்க. நல்லது பொல்லாததுக்கெல்லாம் 4 பேர் முன்னாடி வர கூசி கதவுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு காலம் கழிச்சவன். உன்னோட கணவர் ஒருத்தர் தான் அவமானப்படுத்தினார். ஆனால் என்னை ஊரே கண்டபடி பேசி அவமானத்தில் துடிக்க வச்சுது. அப்படி இருந்தும் என் கணவர் மன்னிப்பு கேட்டப்போ எல்லாத்தையும் மறந்து அவரோட மறுபடியும் வாழ்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப கருணையான மனசு, மன்னிச்சிட்டிங்க சொன்ன கங்கா கோவத்தோடு தன் கனவு பக்கம் பார்த்தா. உனக்கும் என்னை போலவே ரொம்ப கருணையான மனசு இருக்குது. நரேந்திரனை மன்னிச்சுட்டு அவரோட ஒத்து போய் நல்லா வாழுமா. எனக்கு குழந்தை குட்டி எதுவும் கிடையாது. என் கணவர்கிட்ட திரும்பி போய் வாழணுன்ற நிர்பந்தம் இல்லை. 10 வருஷம் பழைய சுமந்தவா மீதி காலத்தையும் அப்படியே ஓட்டிடலான்னு நான் வீம்பு பிடிச்சிருக்கலாம். என் கணவர்கிட்ட இருந்த சொத்தை பார்த்து நான் அவர்கிட்ட திரும்பி வாழ வந்துடலை. வாலிபம் ஒடுங்கி இதே நோயில் அவதிப்பட்டு இருந்த அவரை பார்த்து பரிதாபப்பட்டு அவருக்கு துணையாக இருக்க விரும்பி தான் திரும்பி வந்தேன். நரேந்திரன் பூரண குணமாயிட்டாரே, இனிமேல் அவருக்கு நான் தேவையில்லையே. குழந்தை ஆனந்தம் இருக்கானே, அவனுக்கு ஒரு தாய் தேவையாச்சே. உன் கணவர் அவனுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்க முடியும். கேட்ட பொருளெல்லாம் வாங்கி தர முடியும். ஆனால் அம்மாவோட அன்பை வாங்கி தர முடியுமா? நல்லா யோசிச்சுப்பார். நல்லா யோசித்து பார்த்துட்டேன். மறுபடி சேர்ந்து வாழ்கிறதுன்றது சாத்தியப்படாததுன்னு இந்த முடிவுக்கு வந்துட்டேன். மனசு அந்த அளவுக்கு ஆழமாக நொந்து போயிருக்கு. உண்மையிலேயே நீ இவரை மன்னிச்சிருந்தா மனசு இப்படி உனக்கு வேதனைப்படாது. உன்னை அவர் பழி வாங்கிட்டார்னு நீ இப்போ அவரை பழி வாங்க கிளம்பிட்ட. அதெல்லாம் இல்லைம்மா, என்னை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க.
ஆம்பளைங்க செய்கிற கொடுமையை சகிச்சுக்கிட்டு புழுவாக பொண்ணுங்க பொறுமையாக இருக்கக்கூடாது, எதிர்த்து நிற்கணும். அநீதியை கண்டு ஆவேசம் கொண்டு எதிர்க்கணும். ஒத்துக்கிறேண்ணா. ஆரம்பத்தில் நீ பொறுமையாக இருந்த, துன்பத்தை தாங்க முடியாமல் எதிர்த்துக்கிட்டு பிரிஞ்சு வந்துட்ட. இனி புரட்சின்னு தப்பு காரியம் செய்யக்கூடாது. வேற ஒரு ஊரில் தனியாக வாழ நினைக்கிறது தப்புமா. இந்த சின்ன வயசில் சரியான துணை இல்லாமல் தனியாக இருந்தால் பல ஆபத்து வரும். ஒரு ஆம்பளை கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போய் தங்கிட முடியும். பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் கூட அவனால் தூங்க முடியும். ஆனால் பொண்ணு 4 சோறு இருக்கிற வீடுன்ற பாதுகாப்புலேருந்து வெளியே போக முடியாது. பொண்ணுங்க புரட்சி எது தப்பு எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நடக்கணுமா. சிவகாமி படபடன்னு பேசினான். அது வரைக்கும் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்த நரேந்திரன் மெதுவாக எழுந்து மனைவி பக்கத்தில் வந்தான். கங்கா, என்னை மன்னிச்சிடு. எனக்காக நீ மறுபடி திரும்பி வர வேண்டாம். என் மனைவியாக என்னோட நீ வாழணும்னு ஆசைப்படலைனாலும் நான் வற்புறுத்த மாட்டேன். ஆனால் ஆனந்தனுக்கு அன்பான ஒரு தாயாயிரு. நாம் 2 பேரும் அவனை வளர்த்து ஆளாக்குவோம். அதுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும். கெஞ்சிபடி அவளோட கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு இருந்தான். அவனோட கண்ணு கலங்கி இருக்கிறத பார்த்த சிவகாமி மனசு கரைஞ்சி போனான். தவறு செஞ்சிட்டாரு நரேந்திரன், அதுக்காக மன்னிப்பு கேட்குறாரு. கங்கா மனிதாபிமானத்தோட எல்லாத்தையும் மறந்து அவரோட வாழ புறப்படுத்தானே முறை. அதை விட்டுட்டு என்னத்துக்கு இப்படி எடக்கு பண்ணுறா. சிவகாமி ஒரு நிமிஷம் தனக்குள்ளே கோவப்பட்டான். கங்கா அதற்ற குரலில் கூப்பிட்டான். என்னோட உன்னை இவ்வளோ நாள் நான் வச்சுக்கிட்டதுக்கு பிரதியாக உங்ககிட்ட ஒரு உதவியை கேட்க போகிறேன். செய்வியா? கேளுங்கம்மா, கட்டாயமாக செய்வேன். என் வயசுக்கும் அனுபவத்துக்கும் மதிப்பு கொடுத்து உன் கணவரோட ஏற்று பேசாமல் நீ இப்போவே அவரோட உன் வீட்டுக்கு கிளம்பணும். உங்களுக்குள்ளே ஏற்பட்ட கசப்பான விஷயத்தெல்லாம் மறந்துட்டு 2 பேரும் அந்யோன்யமான பிறகு ஒரு நாள் குழந்தையோடு இங்கே வரணும். உன்னை அப்படி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளே ஆசை. கங்கா பதில் சொல்லாமல் முடித்தான். கங்கா, வீட்டுக்கு வாம்மா, நரேந்திரன் அன்போடு அழைச்சான். நெஞ்சை அடைச்சிட்டு இருந்த உணர்ச்சி கொந்தளிப்பை தாங்க முடியாமல் கங்கா நரேந்திரன் தோள் மேலே சாஞ்சிக்கிட்டு விசும்பி ஆட ஆரம்பித்தான். 2 பேரையும் அங்கேயே விட்டுட்டு மெதுவாக பின்பக்கம் போனான் சிவகாமி. எல்லாத்தையும் தூரம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்த நீலாம்மா சட்டுன்னு சமையல் அறைக்குள்ளே நுழைஞ்சி தன்னோட கன்னத்தில் வடிஞ்ச ஆனந்த கண்ணீரை அவசரமாக புடவை தலைப்பால் துடைச்சான். இது நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கசப்பான நிகழ்ச்சியெல்லாம் மறந்த கங்கா கணவனோட பழைய கங்காவாகி வாடத் தொடங்கின பிறகு நரேந்திரன் பூரணமாக குணமானதுக்கப்புறம் ஆனந்தனை அழைச்சிக்கிட்டு கணவனும் மனைவியும் திருப்பதிக்கு காரில் கிளம்புனாங்க. உங்களுக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னா படியேறி வந்து கோவிந்தனை தரிசிக்கிறதா வேண்டிகிட்டு இருக்கேன், சிரிச்சுக்கிட்டே சொன்னா கங்கா. என் கங்கா வந்துட்டான், திரும்ப என் வாழ்க்கையில் வந்துட்டான்ற அற்புதம் நேர்ந்தால் நானும் படியேறி வந்து அந்த பரந்தாமனை தரிசிக்கிறதா வேண்டுதல். அதனால் 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு கடவுள் நாமத்தை சொல்லிக்கிட்டு படியேறுவோம், சரிதானே அப்படின்னு சொல்லி சிரித்தான். ஆனந்தனுக்கு மொட்டை அடிக்கணும், அதையும் முடிச்சுட்டு திரும்பலான்னு சந்தோஷமாக சொன்னா கங்கா. அவங்க தங்களோட நேர்த்தி கடனெல்லாம் முடிச்சுட்டு பிரகாரத்தை சுற்றி உண்டியல் பக்கம் வந்தாங்க. நரேந்திரன் தன்னோட சட்டைப்பையிலேருந்து சின்ன நகைப்பெட்டியை எடுத்தான். இதுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான். வைரப்பிள்ளையார். ஆமாம், இதை இங்கே எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க? புரியலையா கங்கா? இது நீ சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணுன்னு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த. நமக்குள்ளே மனஸ்தாபம் வர காரணமாக இருந்த இந்த வைரப்பிள்ளையார் இனி இருக்க வேண்டிய இடம் கடவுளோட உண்டியல் தான்னு மனசில் தோணுச்சு. உன் கையாலையும் இதை கொஞ்சம் பிடி, 2 பேரும் சேர்ந்து இந்த வைரப்பிள்ளையாரை திருப்பதி உண்டியலில் போட்டுடுவோம் அப்படின்னா. கங்கா சந்தோஷத்தோடு அவனோட கை மேலே தன்னோட கையை வைக்க 2 பேரும் கடவுளுக்கு காணிக்கையாக அதை உண்டியலில் போட்டாங்க. காரு வீட்டை நோக்கி வந்துட்டு இருந்தது. 2 பக்கமும் பச்சை பசேல்னு தெரிஞ்ச வயல் மேலே சாயந்தரம் வெயில் மஞ்சள் பூசிக்கிட்டு இருந்ததை ரசிச்சுக்கிட்டே வந்தான் நரேந்திரன். கங்கா லேசாக திறந்திருந்த கண்ணாடி வழியாக வந்த காற்று தன்னோட கூந்தலை கலைக்க அதை சரி செஞ்சுக்கிட்டு பின்னாடி மொட்டை தலையில் அப்பனை சந்தனம் காஞ்ச நிலமையில் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த தன்னோட மகனை ஆசையோடு திரும்பி பார்த்தா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பத்திரிக்கையில் ஒரு செய்தி கட்டாயம் வெளியே வரும். யாரோ ஒரு பக்தன் விலை உயர்ந்த வைரக்கல்லை செதுக்கின பிள்ளையார உண்டியில் தான் காணிக்கையாக போட்டிருக்காருன்னு. அது பல லட்சம் மதிப்பு பெறும் என மதிப்பிடப்படுகிறது அப்படின்றத நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு சந்தோஷத்தோடு சொன்னான் கங்கா. அதுக்கு மேலே விலை மதிப்பில்லாத கங்கா என்ற நல்ல பொண்ணு நரேந்திரனோட வாழ திரும்பி வந்துட்டான்ற செய்தியை என் மனசு தனக்குள்ளேயே சொல்லிக்க போகிறது இல்லையா? வேடிக்கையாக சொல்லிவிட்டு அவளோட கன்னத்தை
தன்னோட இடது கையால் மெதுவாக வருன்னா நரேந்திரன். வழியில் திருத்தணியில் வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. முருகனை தூரம் இருந்தாவது கொஞ்சம் கும்பிட்டுட்டு போகலாம். எனக்கு இன்னொரு தடவை நிதானமாக திருப்பதிக்கு வந்து கும்பிட்டுட்டு திருத்தணி முருகனை தரிசிச்சுட்டு போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா கங்கா. நான் நினச்சேன், நீ சொல்லிட்ட. நம்ம மனசு எப்படி ஒன்றா இணைஞ்சிட்டுது பார்த்தியா? நாம் குடும்பத்தோட கட்டாயம் இன்னொரு தடவை வருவோம். கூட ஆனந்தனோட தங்கையும் கூட்டிகிட்டு வருவோம். அப்படித்தான் நான் வேண்டிகிட்டு இருக்கேன். நரேந்திரன் சொன்னதும் சந்தோஷத்தோடையும் வெக்கத்தோடையும் அவனோட தோள் மேலே முகத்தை புதைச்சிக்கிட்டா கங்கா. நரேந்திரன் வேகமாக காரை ஓட்டிக்கிட்டு வந்தான். அவங்க 2 பேர் மனசுலேயும் வருங்காலத்தோட வளமான வாழ்க்கை இனிமையாக பலவித கற்பனையோட மென்மையாக மலர தொடங்கியது. லக்ஷ்மி அம்மா கதையில் எவ்வளோதான் பிரச்சனையும் நெகட்டிவான விஷயம் நடந்தாலும் அவங்க கடைசியில் முடிக்கும்போது அது ஒரு பாசிட்டிவாகவும் மனசுக்கு நிறைவாகவும் இருக்கிற மாதிரி தான் முடிப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட கதைங்க எல்லாமே. இந்த கதையும் எனக்கு பிடிச்ச கதையில் ஒன்று. இந்த கதையை கேட்டப்போ உங்கள் மனசில் தோணின கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. இது போல் குடும்ப கதைங்களையும் மன நிறைவான கதைங்களையும் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.